أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم إن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அவனுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரின் மீதும் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவாறு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு இடத்திலே என்னுடைய உம்மத்து ஒன்று கூடி கொண்டு அல்லாஹுவை பற்றி பேசுவார்களோ, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பேசுவார்களோ, யததாரஸூன பைனஹும் அந்த வேதத்தை பற்றி கருத்து பரிமாறிக் கொள்வார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தார்களின் மீது அருளை சக்கீனாவை அல்லாஹ் இறக்குகிறான். எந்த ஒரு இடத்திலே முஸ்லிம்கள் ஒன்று கூடிக்கொண்டு அல்லாஹுவை பற்றி, அவனுடைய மார்க்கத்தை பற்றி, அவனுடைய நபியை பற்றி, அவனுடைய வேதத்தை பற்றி யார் பேசுவார்களோ, அந்த பேச்சை யார் கேட்பார்களோ, அவர்களின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அமைதியை இறக்குகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் அந்த கூட்டத்தார்களை சொர்க்கம் வரை அழைத்து செல்லக்கூடிய பிரத்யோகமான ரஹ்மத்தை அந்த கூட்டத்தார்கள் மீது அல்லாஹ் அருளுகிறான். மூன்றாவதாக வஹஃபத்துஹுமுல் மலாயிகா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தார்களை தன்னுடைய வானவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். ஒன்று, அல்லாஹுவை பற்றி நாம் பேசுவதினால் அல்லாஹ் எங்களின் மீது அமைதியை இறக்குகிறான். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இரண்டு, அல்லாஹ் அந்த கூட்டத்தார்களின் மீது ரஹ்மத்தை பொழிகிறான். மூன்று, அந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் தன்னுடைய வானவர்களை கொண்டு பாதுகாக்குகிறான். நான்காவது, எந்த கூட்டத்தார்கள் எந்த ரப்பை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ரப்பு அந்த கூட்டத்தார்களை பேசிக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். என்னை படைத்த அல்லாஹ் எந்த ரப்புக்கு நான் ருக்கு செய்கிறேனோ, எந்த ரப்புக்கு நாங்கள் சுஜூது செய்கிறோமோ, எந்த ரப்பை பார்க்காமல் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் என்று நாங்கள் புகழுகிறோமோ, அந்த அல்லாஹ்வை நாங்கள் பேசுவதினால் அந்த அல்லாஹ் எங்களை பேசிக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் ஒரு மணி நேரம் உங்கள் ரப்பை பற்றி பேசினால், உங்கள் ரப்பை பேசக்கூடிய சபைகளிலே கலந்து கொண்டால், அர்ஷிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் எந்த கூட்டத்திலே பேசுகிறீர்களோ இதைவிட சிறப்பான ஒரு கூட்டம், லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன்,
அல்லாஹ் சூரா தஹரீமிலே பதிவு செய்கிறான். அல்லாஹ்விற்கு மாறு செய்யாத, அல்லாஹ்வுடைய கட்டளையை அந்த அடிப்படையில் செய்து காட்டக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளையை அந்த அடிப்படையில் செய்து முடிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மலக்குமார்களிடத்திலே உங்களை பற்றி உங்கள் ரப்பு அவனை பேசுவதனால் பெருமையாக பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் என்ற ஒரு நபி தோழர் வருவார். இப்போ ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிட்ட சொல்வாங்க, உபய் அவர்களே, நீங்க குர்ஆன் ஓதுங்களே, நான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க குர்ஆன் ஓதுங்க, நான் கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்கள் ஓத கேட்கணும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். எப்படி? உபய் அவர்களே, நீங்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். சஹாபி மீண்டும் கேட்பார், அசம்மானி அல்லாஹ், அசம்மானி அல்லாஹ், அல்லாஹ் என் பேரை சொன்னானா? அல்லாஹ் உபய் இப்னு கஅப் என்று என்னுடைய பெயரை சொன்னானா? பகா உபய் இப்னு கஅப், அழுது கொண்டே இருப்பார் உபய் இப்னு கஅப். என்னை படைத்த அல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்லிவிட்டான். ஒரு தடவை உபய் இப்னு கஅப் என்ற பெயரை ரப்பு சொன்னதினால் அந்த சஹாபி ஆனந்தத்தில் அழுதார் என்று சொன்னால், நாங்கள் 4 மணி நேரம் இந்த இடத்தில் இருந்தால் 4 மணி நேரமும் எங்கள் ரப்பு எங்களை பெருமையாக பேசினான் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ். உலகத்திலே எத்தனை கோடிகளை நீங்கள் செலவழித்தாலும், எத்தனை முயற்சிகள் நீங்கள் செய்தாலும், எந்த இடத்திற்கு நீங்கள் சென்றாலும் இந்த சிறப்பை எங்கும் பெற முடியாது. இப்ப நாம் இருக்கக்கூடிய கூட்டம், நான் ஏன் இதை சொன்னேன் ஆனால், சரி சும்மா பயான் தானே, மெசேஜ் வந்துச்சு போய் உட்காருவோம், 1க்கு 4 மட்டும் அலௌன்ஸ் பண்ணாங்க, இல்லாட்டா தப்பு சொல்லுவாங்க, பக்கத்து வீடா வேற அமைஞ்சிட்டு பள்ளியில வேற தொலை வந்துட்டு இருக்கிறோம், பயான் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாட்டா ஏதாச்சும் சொல்லுவாங்க, வீட்டுல வேற கரண்ட் போயாச்சு, இப்ப சீரியலும் பார்க்க முடியாது, ஆதலால சும்மா கொஞ்சம் போய் கணவர் சொன்னாரு, ஆதலால கொஞ்சம் போய் உட்காருவோம் என்ற சிந்தனை நீங்கள் இருக்கக்கூடாது. காரணம், நாம் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டம் அன்ஸல அலைஹிமுஸ் ஸகீனா, வானங்களில் இருந்து அல்லாஹ் அமைதியை இறக்கி கொண்டிருக்கிறான், ரஹ்மத்தை புரிந்து கொண்டிருக்கிறான். ஹஃபத்துகுமுல் மலாயிகா, மலக்குகளை கொண்டு பாதுகாக்கிறான். நம்மளை பற்றி அல்லாஹ் இப்பொழுது பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்கள் இருக்கிறோம். பண்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நம்முடைய தலைப்பு இம்மையின் வெற்றியாளர்கள் யார்? இன்றைக்கு அரபுகளாக இருக்கலாம், அரபு நாடுகளாக இருக்கலாம், அல்லது அஜமிகளாக இருக்கலாம், அல்லது அரபு நாடுகள் அல்லாத மற்ற நாடுகளாக இருக்கலாம். எல்லா இஸ்லாமியர்களும் ஆசைப்படுகிறோம் அல்லாஹ்வுடைய வெற்றி இந்த சமூகத்திற்கு வேண்டும். இன்றைக்கு என்னுடைய சமூகம் கேவலப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்றைக்கு என்னுடைய சமூகம் இழிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிருகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை கூட, ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை கூட, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன இன்றைக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இல்லையே. எப்பொழுது மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய வெற்றி எப்பொழுது அல்லாஹ் அருளுவான்? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானே, ரோமை கொடுத்தானே, பாரசீகத்தை கொடுத்தானே, அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் வெற்றியை சுவைத்தார்களே. அதே போன்று மீண்டும் எங்களிடத்திலே எப்பொழுது வெற்றி கிடைக்கும்? நாங்கள் எப்பொழுது வெற்றியை சுவைப்போம்? மீண்டும் இந்த உலகத்தினுடைய சாவிகளை அல்லாஹ் எப்பொழுது எங்கள் கரத்திலே தருவான் என்று உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் இன்றைக்கு யாசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த வெற்றியை எந்த இடத்திலிருந்து எடுக்க வேண்டுமோ, அந்த வெற்றிக்குண்டான வழியை யாரிடத்திலே முன்மாதிரியாக நாங்கள் பெற வேண்டுமோ, இன்றைக்கு 99% மக்கள் அல்லாஹ்வுடைய உதவி மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும், அல்லாஹ்வுடைய வெற்றி எப்பொழுது வரும், பலஸ்தீனை நாங்கள் எப்பொழுது மீட்போம், ஈராக் முஸ்லிம்களுக்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைக்கும், ஆப்கான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எப்பொழுது வெற்றியை கொடுப்பான், பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எப்பொழுது நிம்மதியை கொடுப்பான், சிரியா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எப்பொழுது சுகத்தை கொடுப்பான், உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் எப்பொழுது இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான் என்று உலகத்தில் உள்ள அனைவரும் நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த வெற்றியை யாரிடத்திலிருந்து எடுக்க வேண்டும்? இன்றைக்கு நம்மிலே ஒரு கூட்டம் தங்களுடைய இயக்க தலைவர்கள் எதை சொன்னார்களோ அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு கூட்டம் தங்களினுடைய இயக்கம் எதை சொன்னதோ அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு கூட்டம் தங்களினுடைய உள்ளம் எந்த அடிப்படையில் இயங்குமோ, தங்களினுடைய உள்ளம் எந்த அடிப்படையில் வெற்றியை நோக்கி பயணிக்க விரும்புமோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பண்பார்ந்த சகோதரர்களே, வெற்றிக்குள் நாங்கள் செல்வதற்கு முன்னால்
வெற்றியினுடைய வழிகளை நாங்கள் ஆராய்வதற்கு முன்னால் இன்றைக்கு இந்த சமூகம் சொல்லக்கூடிய காரணம் சொல்கிறாங்களா இல்லையா? ஆட்சியை பிடித்து விட்டால் வெற்றி பெற்று விடலாம், அரசியலிலே சென்று விட்டால் வெற்றி பெற்று விடலாம், கல்வியிலே முன்னேறி விட்டால் வெற்றி பெற்று விடலாம், ஆயுத பலத்தை மேம்படுத்தி விட்டால் வெற்றி பெற்று விடலாம், ஆள்பலத்தை அதிகமாக ஆக்கிக் கொண்டால் வெற்றி பெற்று விடலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலிலே முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள். ஒரு கட்டம் இருந்தது, அல்லாஹு அக்பர், ஸ்பெயினை வெற்றி கொள்கிறார். ஸ்பெயினை வெற்றி கொள்ளப்படுகிறது. தாரிக் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாபியா ஸ்பெயினை வெற்றி கொண்டதற்கு பிறகு மீண்டும் ஒரு நாடை வெற்றி கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய படைகளை அழைத்து செல்கிறார். அந்த ஸ்பெயினுக்கு அடுத்து ஒரு நாடு இல்லை, கடல் குறுக்கிடுகிறது. பொழுது அவர் அழுகிறார், கடலுக்கு கீழே இறங்கி நின்று கொண்டு, யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை சொல்லி மீண்டும் வெற்றி பெறுவதற்கு ஒரு நாடு இல்லையே, உன்னுடைய பெயரை சொல்லி உன்னுடைய மார்க்கத்தை கொண்டு செல்வதற்கு மீண்டும் ஒரு நாடு இல்லையே, கடல் அல்லவா குறுக்காக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம், உலகத்திலே சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றியை சுவைத்த ஒரு சமூகம். உலகத்திலே எந்த இடத்திற்கெல்லாம் இவர்களுடைய படை சென்றதோ, நபியினுடைய படை, அபூபக்கரின் படை, உமரின் படை, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வரதா, அலி இப்னு அபீ தாலிப், முஆவியா இப்னு அபீ சுஃபியான், இந்த நபி தோழர்களுடைய படைகள் எந்த நாட்டுக்கெல்லாம் சென்றார்களோ அல்லாஹ் வெற்றியை வாரி கொடுத்தானே. இன்றைக்கு அவர்கள் பெற்றிருந்த நாடுகளை நாம் தற்க வைத்துக் கொண்டிருக்கிறோமா? ஸ்பெயின் வெற்றி வாங்கி தந்தது யார்? சிரியா இன்றைக்கு கண்ணீர் தேசமாக ஈராக், ஈரான், லெபனான், பிலஸ்தீன், ஜோர்டான் சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் நாடுகளை வெற்றி பெற வேண்டாம், வெற்றி பெற்ற இடத்தை தக்க வைத்திருக்கிறோமா? என்ன காரணம் சகோதரர்களே? 1000 காரணங்களை சொல்கிறார்கள் சமூகம். முதல் காரணம் என்ன? நாம ரொம்ப பலகீனமா இருக்கோம். என்ன பலகீனமா இருக்கும்? எதுல பலகீனமா இருக்கும்? அரசியல்ல நாம பலகீனமா இருக்கும். நீ சொல்றாங்களா இல்லையா? முதலில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வை இரண்டாவது பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு எதை வெற்றியாக? கல்வியை மதிப்பாக பார்க்கிறோம், ஆள்பலத்தை மதிப்பாக பார்க்கிறோம், அரசியல் பலத்தை மதிப்பாக பார்க்கிறோம். இதிலெல்லாம் முன்னேறிவிட்டால் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்து விடுவான் என்று மமதையில இருக்கிறோமே. இந்த காரணங்கள் எல்லாம் உண்மைதானா? இந்த காரணத்தை கொண்டுதான் அல்லாஹ் சிரியாவை கொடுத்தானா? இந்த காரணத்தை கொண்டுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரோமை கொடுத்தானா? இந்த காரணங்களை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபத்ஹ் மக்காவை வெற்றி பெற்றார்களா? சொல்றாங்க. முதல் காரணம் என்ன? நாம ரொம்ப அரசியல்ல பின்தங்கி இருக்கோம், ஆதலால இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றி இல்லை. சரி, இதுக்கு என்ன செய்யணும்? நாம இப்போ நாம அரசியல்ல எழுச்சி பெற வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்களும் எம்எல்ஏவாக மாற வேண்டும், எம்பியாக மாற வேண்டும், பிரதமர்களாக மாற வேண்டும், இன்னும் என்ன செய்ய வேண்டும்? மந்திரிகளாக மாற வேண்டும். சரி, சுப்ஹானல்லாஹ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் எம்எல்ஏவாக மாறிவிட்டால் வெற்றி கிடைத்து விடுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் எம்பிகளாக மாறிவிட்டால், ஏன் உங்கள் கரத்தில், இஸ்லாமியர்களுடைய கரத்தில் நம்முடைய நாட்டினுடைய ஆட்சி உங்கள் கரத்தில் தந்து நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்று உங்கள் கரத்திலே தரப்பட்டால் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், யன்சுருகுமுல்லாஹு ஃபலா வாலிப லக்கும். மனித சமூகமே, மடத்தின் சிந்தனையால் அறிவில்லாமல் சிந்திக்கக்கூடிய ஜுஹால்களே, அல்லாஹ் அழைக்கிறான், யன்சுருகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி செய்ய நாடிவிட்டால், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தீர்மானித்து விட்டால், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால், ஃபலா வாலிப லக்கும், எந்த சக்தியாலும் எந்த ஆற்றலாலும் அந்த வெற்றியை, அந்த உதவியை தடுக்க முடியாது. அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த நாடினால், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த நாடினால், அல்லாஹ் உங்களை மோசமாக்க நாடினால், அதற்கு பிறகு யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நீ ஆட்சியை விரும்பலாம், அதிகாரத்தை விரும்பலாம், ஏன் ஒட்டுமொத்த யூதர்களும் இன்றைக்கு இரவு பைத்துல் முகத்தஸை முஸ்லிம் கரத்திலே கொடுக்க தயார் என்று வந்தாலும் அல்லாஹ் நாடாமல் கொடுக்க முடியாது. முடியுமா? முடியாதா? எல்லா யூதர்களும் சொல்றாங்க, எல்லா யூதர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள்,
நாங்கள் பைத்துல் முகத்தஸை முஸ்லிம் கரத்திலே கொடுக்க தயார். அல்லாஹ் நாடினாலே ஒளிய உங்கள் கரத்திலே பைத்துல் முகத்தஸும் வராது, இஸ்லாமிய ஹசானாக்களும் வராது. சரி, இந்த அரசியல் சொல்றாங்களே, உண்மை நம்ம அரசியல பின்னங்கிதான் இருக்கிறோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலேயே ஒரு மதத்திற்கென்று அதிகமான நாடு உள்ள ஒரு மதம் இஸ்லாமிய மதம் தான். உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கென்று கிறிஸ்தவ மதம் இருக்கலாம், இந்து மதம் இருக்கலாம், ஜெயின மதம் இருக்கலாம், புத்த மதம் இருக்கலாம், யூத மதம் இருக்கலாம், இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கிறதா இல்லையா? இந்த ஆயிரக்கணக்கான மதங்களில் ஒரு மதத்திற்கென்று அதிக நாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய நாடுகள் மாத்திரம்தான். கிறிஸ்தவர்களுக்கென்று அதாவது கிறிஸ்தவ கொள்கையை நிலைநாட்டக்கூடிய நாடு ஒரே ஒரு நாடு தான் இருக்கிறது உலகத்தில். அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு கிடையாது, ஜனநாயக நாடு. பிரான்ஸ் ஜனநாயக நாடு, ஜெர்மன் ஜனநாயக நாடுதான். ஆனால் ஸ்பெயின் என்ற ஒரு நாடு மாத்திரம்தான் கிறிஸ்தவ நாடு. ஆனா முஸ்லிம் இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், எங்களினுடைய ஆட்சி அல்லாஹ்வுடைய ஆட்சிதான் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட நாடுகள் 50க்கும் அதிகமான நாடுகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ நாடுதான் ஒரு மதத்தை பின்பற்றி இருக்கிறது. 50 இஸ்லாமிய நாடுகளை, இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் மாத்திரமல்ல, எங்கள் நாட்டினுடைய சட்டம் இஸ்லாமிய சட்டம் தான் என்று பகிரங்கப்படுத்தப்பட்ட நாடு 50 நாடுகள் உலக வரலாற்றில். அந்த நாட்டிலே இஸ்லாமிய சட்டம் அமுலிலே இருக்கிறதா இல்லையா இரண்டாவது விஷயம். பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு பக்கத்து நாடுதான். அந்த நாட்டினுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு நாட்டினுடைய நீதிபதி அங்கே சட்டம் கொடுக்க வேண்டுமானால் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் சட்டம் இயற்ற வேண்டும் என்றுதான் அவர்களினுடைய பைலாவிலே ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அதை மீறுகிறார்கள், மீறவில்லை இரண்டாவது விஷயம். ஆனால் ஒரு மதத்திற்கென்று சொந்தமான நாடுகள், அரசியல் பலம் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தை தவிர வேற எந்த சமூகத்திற்கும் அரசியல் பலத்தை அல்லாஹ் அதிகமாக கொடுக்கவில்லை. இப்ப என்ன, எங்க போச்சு உங்களுடைய வெற்றி? இந்தியாவில் அரசியல் பலகீனமாக இருக்கும், பாகிஸ்தான் எங்கப்பா அரசியல் பலகீனமாக இருக்கிறோம், சிரியாவில் எங்கப்பா அரசியல் பலகீனமாக இருந்தோம், பிலஸ்தீன்ல எங்கப்பா அரசியல் பலகீனமாக இருந்தோம். அப்ப இந்த காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அல்ல. இரண்டாவது காரணம் என்ன? பொருளாதாரம். முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப ஏழைகளா இருக்கிறோம், முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறோம், ஆதலால் இன்றைக்கு நமக்கு வெற்றி இல்லை. பொருளாதாரத்தை உயர்த்திவிட்டால் நாங்கள் வெற்றி பெற்று விடலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, உலகத்திலேயே அல்லாஹ் பணக்கார சமூகம் என்று ஒன்று இருக்குமே ஆனால் முஸ்லிம் சமூகத்தை தவிர வேற எந்த சமூகமும் கிடையாது. உலகத்தில் பணக்கார சமூகம் என்று இருக்குமே ஆனால் முஸ்லிம் சமூகத்தை தவிர வேற எந்த சமூகமும் கிடையாது. எப்படி? இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் ஒரு விஷயத்தில் உண்மையாக இருக்கிறார்கள். ஒரு பொருளினுடைய விலை இன்றைய இரவு உயர்மையானால் நாளைக்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களினுடைய விலையும் நம்மளை அறியாமல் உயர்ந்திருக்கும். ஒரு பொருளினுடைய விலை இன்றைக்கு இரவு உயர்மையானால், விலை உயர்வு ஏற்படுமையானால் நாளைக்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீரிலிருந்து நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்தும் நம்மை அறியாமல் விலை உயர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பெட்ரோல், டீசல். இந்த ஆற்றலை அல்லாஹ் ஒரு யூத நாடுக்கும் கொடுக்கவில்லை. இந்த ஆற்றலை அல்லாஹ் ஒரு கிறிஸ்தவ நாடுக்கும் கொடுக்கவில்லை. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் இஸ்லாமிய நாடுக்கு மாத்திரம். கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான இஸ்லாமிய நாடுகளில் பெட்ரோல் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இந்த 40 நாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பெட்ரோல் ஒரு நாள் தடை செய்யப்படுமையானால் ஒரு வாரத்திற்கு உலகம் ஸ்தம்பித்து விடும். எப்படி? ஒரு நாள் 40 நாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பெட்ரோல் ஒரு நாள் ஸ்தம்பித்தால், ஒரு நாள் நாங்கள் பெட்ரோல் தரமாட்டோம், ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்று 40 இஸ்லாமிய நாடுகள் ஒன்றாக பிரச்சாரம் செய்தால் ஒரு வாரத்திற்கு உலகம் இயங்காது. எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒரு பக்கம் அரசியல் நாங்கள் தான் மேலாண்மையாக இருக்கிறோம், இனி ஒரு பக்கம் பார்த்தால் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய
இன்னும் சொல்ல வேண்டுமேயானால் பெட்ரோலை கொண்டுதான் ஒட்டுமொத்த உலகமும் சுழற்சியிலே சுழன்று கொண்டிருக்கிறது. பெட்ரோல் என்ற அந்த ஒரு வளம் இல்லாவிட்டால் உலகமே ஸ்தம்பித்து விடும். உலகத்தை ஓட்டக்கூடிய, உலகத்தை உருளக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் இஸ்லாமிய சக்திகளுக்கு தான் கொடுத்திருக்கிறான். ஆனாலும் தாக்கப்படுவது நாங்கள் தான், ஆனாலும் கொல்லப்படுவது நாங்கள் தான், ஆனாலும் எங்கள் கரத்தில் உள்ள நாடுகள் தான் எங்கள் கையை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? மூணாவது ஆள்பலம். என்ன சொல்லுவாங்க? நாங்கெல்லாம் ரொம்ப சிறுபான்மையினருங்க. என்னங்க சிறுபான்மையினருங்க? ஒருத்தர் இந்த வாதத்தை சொன்னாலே இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். ஒரு மனிதன் இந்த வாதத்தை சொன்னானேயானால் சொல்லி முடிக்கும் பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுவான். நாங்கெல்லாம் சிறுபான்மையராக இருக்கிறோம், ஆதலால் எங்களால் இன்றைக்கு தாக்கப்படுகிறோம். وَكَمْ مِنْ فِيَةٍ قَلِيلَةٍ غَلَبَتْ فِيَةً كَثِيرَةً بِإِذْنِ اللَّهِ. எத்தனையோ சின்ன கூட்டங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு எத்தனையோ பெரிய கூட்டங்களை வெற்றி பெற்று இருக்கிறார்களே. அல்லாஹ் கேட்கிறான், சரி இந்த வாதமாவது உண்மையா? இன்றைக்கு நம்முடைய இழப்புக்கு, நம்முடைய தோல்விக்கு, நாம் தாக்கப்படுவதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன? நம்மிடத்தில் ஆள்பலம் மிக குறைவாக இருக்கிறது. நாம் அதிகமாக ஆள்பலத்தை உருவாக்கிவிட்டால் நாங்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற்று விடலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்களினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 150 கோடியையும் தாண்டிவிட்டது. 180 கோடி. சரி, இன்னைக்கு நமக்கு எதிராக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? இன்றைக்கு பலஸ்தீனை பிடித்து வைத்திருக்கிறார்களா இல்லையா? பைத்துல் முகத்தஸை பிடித்து வைத்திருக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கு சிரியாவிற்கு அப்பாவியான அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதித்து அந்த நாடுக்கு ஆயுதத்தை கொடுத்து பஷாரின் மூலம் அந்த நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அந்த யூதர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 180 கோடி தாண்டி விட்டது. மிக குறைவான கணக்கு 180 கோடி. இன்றைய நேரத்தில் தாண்டி இருக்கலாம். 180 கோடிக்கு குறைவாக முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் கிடையாது. ஆனால் நாம் யாரை எதிரி என்று சொல்கிறோமோ, நாம் யாரை எதிரி என்று பேசிக் கொண்டிருக்கிறோமோ, யூதர்கள் எங்களினுடைய எதிரிகள், அவர்கள் எங்களினுடைய குழந்தைகளை, எங்களினுடைய பெண்களை, எங்கள் ஆண்களின் ரத்தத்தை ஓட்டுகிறார்கள், எங்கள் பைத்துல் முகத்தஸை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் யாரை அகைன்ஸ்டாக, எதிரியாக கை நீட்டுகிறோமோ அவர்களினுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த உலகத்திலும் 1,40,00,000. எவ்வளவு? 1,40,00,000. ஒரு யூதனுக்கு 100 முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ், இன்னும் கூடும். ஒரு யூதனுக்கு 100 முஸ்லிம்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். 100ஐ விட அதிகமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? 150 கோடி முஸ்லிம்களினுடைய சொத்தான பலஸ்தீனை வெறும் 1,40,00,000 யூதர்கள் 60 வருடத்திற்கு முன்னால் அபகரித்தார்கள். இன்றைக்கு வரை அந்த 1,40,00,000 யூதர்களுக்கு முன்னால் 180 கோடி முஸ்லிம்களால் நிற்க முடியவில்லை. என்ன செய்ய முடியல? சமமா நிக்க முடியவில்லை. அவர்களுக்கு முன்னால் பேச வேண்டாம். அவர்களுக்கு முன்னால், அவர்களுடைய டெக்னாலஜிக்கு முன்னால், அவர்களுடைய அறிவுக்கு முன்னால், அவர்களினுடைய ஆற்றலுக்கு முன்னால் வெறும் 1,40,00,000 இவர்களை 180 கோடி முஸ்லிம்கள் எங்கே இருக்கிறார்கள்? இவர்களால் எதிர்க்க முடியவில்லை. 180 கோடி முஸ்லிம்களுடைய சொத்தை வெறும் 1,40,00,000 யூதன் அபகரிக்கிறான். அதை தடுப்பதற்கு திராணி இல்லை. என்ன காரணம் சகோதரர்களே? எந்த விதத்தில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய சமூகம் ஆள்பலத்தால் நாங்கள் தான் அதிகம், ஆயுத பலத்தால் நாங்கள் தான் அதிகம், அரசியலால் நாம் தான் அதிகம். கல்வி, இது ஒரு பெரிய இன்னைக்கு சர்ச்சை. கல்வியில முன்னேறிட்டா நாமெல்லாம் முன்னேறிடலாம். என்னங்க, கல்வியில் முன்னேறிவிட்டால் வெற்றி கிடைத்து விடும். எல்லாரும் எம்பி எம்எல்ஏ, அதாவது எல்லாரும் என்ன ஆயாச்சு? டாக்டர் ஆயிட்டா, எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டா. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை திறந்து இந்த சமூகத்திற்கு வெற்றியை கொடுத்துருவான். இன்றைக்கு இது ஒரு கூட்டம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. கல்வி வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் உங்கள் மார்க்கத்தினுடைய வெற்றி, இந்த உலகத்தில் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் கல்வியை கொண்டு நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. காரணம், இன்றைக்கு அமெரிக்காவில் அதிக சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் முஸ்லிம்கள். அமெரிக்காவில் அதிக சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் முஸ்லிம்கள்.
உலகத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் மதத்தின் அடிப்படையில் பார்த்தால் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சதவீதத்தின் அடிப்படையில், அதாவது கிறிஸ்தவ மத மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். முஸ்லிம் மதத்தவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால், கிறிஸ்தவ மதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் முஸ்லிம்கள் சதவீதத்தால் அதிகமாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் அல்ல. இப்ப இந்த உலகத்திலே கல்வியை நீங்கள் சிறப்பாக பார்க்கலாம், அதை வெற்றி என்று ஒரு சமூகம் போராடலாம், அதை தான் வெற்றி என்று இந்த சமூகத்திலே பிரச்சாரம் செய்யலாம். பொருளாதாரத்தை சிறப்பாக எண்ணலாம், அதை வெற்றி என்று இந்த சமூகத்திலே பிரச்சாரம் செய்யலாம், அதையே வெற்றியின் நோக்கமாக இந்த சமூகத்திற்கு கொண்டு செல்லலாம். ஆள்பலத்தை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம், ஆள்பலத்தை அதிகப்படுத்தி விட்டால் நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நீங்கள் மமதையில இருக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் வெற்றியை கொடுக்க நாடினால், அல்லாஹ் ஒரு முஸ்லிம் சமூகத்தை கண்ணியப்படுத்த நாடினால், அல்லாஹ் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பார்க்க மாட்டான், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை பார்க்க மாட்டான், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அரசியலை பார்க்க மாட்டான், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கையை பார்க்க மாட்டான். அல்லாஹ் பத்ரிலே வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால், அல்லாஹ் கந்தக்கிலே வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால், அல்லாஹ் தபூக்கிலே வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால், அல்லாஹ் ஹுனைனிலே ஆரம்பத்திலே தோல்வியை கொடுத்து மீண்டும் வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால், எதை கொண்டு அல்லாஹ் கொடுத்தான்? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய கல்வியை கொண்டு கொடுத்தானா? அல்லாஹ்வுடைய தூதர் பொருளாதாரத்தை இந்த சமூகத்திலே மேம்படுத்தினார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அரசியலிலே மேம்படுத்துவதற்காக வேண்டி அலைந்தார்களா? ஒவ்வொரு நாடுகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஹிலாபத், எங்களிடத்தில் ஹிலாபத் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாட்டினுடைய கதவுகளை தட்டினார்களா? அன்பார்ந்த சகோதரர்களே, இதை இப்படி வச்சுட்டு இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு வாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்கும் பொழுது முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது, காபிர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்கும் பொழுது முஸ்லிம்களிடத்திலே பொருளாதாரம் குறைவாக இருந்தது, காபிர்களிடத்திலே பொருளாதாரம் அதிகமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்கும் பொழுது முஸ்லிம்களிடத்திலே நாடுகள் இல்லை, ஆனால் முஸ்லிம்களை எதிர்ப்பவர்களிடத்திலே பல நாடுகள் இருந்தது. இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்ல? நீங்க என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாம இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பொருளாதாரத்தில் அதிகமா இருக்கிறோம், ஆள்பலத்தில் அதிகமா இருக்கிறோம், நாட்டிலே அதிகமா இருக்கிறோம், கல்வியிலே அதிகமா இருக்கிறோம். சரி, இவ்வளவு இருந்தும் நாம் தான் அடிக்கப்படுகிறோம், இவ்வளவு இருந்தும் நாம் தான் தாக்கப்படுகிறோம். இவ்வளவு சக்திகள், வளமான சக்திகள் இருந்தும் உலகத்திலே வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி, உலகத்திலே மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களால் இரண்டாவது இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமூகம், அரசியல் பலத்தால் உலகத்திலே முதன்மையாக இருக்கக்கூடிய சமூகம் எப்படி அடிக்கப்படலாம்? இதனுடைய விடையை நாம் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த வரலாற்று ஆய்வாளர்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ப முடியவில்லை இந்த சமூகத்தினுடைய இழிவை, நம்ப முடியவில்லை முஸ்லிம்களுடைய தோல்வியை. ஆள்பலம் அதிகமாக இருக்கிறது, ஆயுத பலம் அதிகமாக இருக்கிறது, பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது, நாட்டு வளத்தால் அதிகமாக இருக்கிறார்கள், அரசியலால் அதிகமாக இருக்கிறார்கள், அனைத்திலும் அதிகமாக இருக்கிறார்கள். அடிப்பதும் கொல்லப்படுவதும் கைது செய்யப்படுவதும் இவர்கள் தானே என்று வரலாற்று ஆய்வாளர்களை திணறுகிறார்கள். நாம் திணற வேண்டாம், வரலாற்று ஆய்வாளர்கள், இன்றைய வரலாற்று ஆய்வாளர்களை திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மக்காக்கு வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்த்த அந்த சமூகத்தை பாருங்க. ஆரம்பம் ஆள்பலம் அதிகம், முஸ்லிம்கள்ட்ட கம்மி, முஸ்லிம்களிடத்தில் பொருளாதாரம் குறைவு, அவர்களிடத்தில் அதிகம். மூன்றாவது, முஸ்லிம்களிடத்தில் நாடுகளினுடைய எண்ணிக்கை ஒண்ணுமே கிடையாது, அவர்களிடத்தில் அதிகம் இருந்துச்சு. ஆனால் வெற்றி பெற்றது ரசூலுல்லாஹ், தோல்வி பெற்றது மக்கா குறைஷிகள். பார்க்கிறோமா இல்லையா? ஆள்பலம் அவங்கள்ட்ட தான் அதிகம், தோல்வி மக்கா குறைஷிகளுக்கு தான். ஆயுத பலம் அவங்களுக்கு தான் அதிகம், தோல்வி மக்கா குறைஷிகளுக்கு தான். உலகத்திலே எண்ணிக்கை அதிகம், தோல்வி அவர்களுக்கு தான். இப்ப ஒப்பிட்டு பாருங்க, நாமளும் மக்கா குறைஷிகளும் எவ்வளவு கரெக்டா இருக்கும் பாருங்க. இருக்குமா இல்லையா? நாமும் இப்ப வாழக்கூடிய முஸ்லிம்களும் அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வாழ்ந்த மக்கா குறைஷிகளோடு ஒப்பிடுங்கள், அவர்களும் நாமும் அனைத்திலும் சமமாக இருக்கிறோம். பொருளாதாரம் இன்றைக்கு மேன்மை, அன்றைக்கு அவர்கள் மேன்மை. ஆள்பலம் இன்றைக்கு நாம் மேன்மை, அன்றைக்கு அவர்கள் மேன்மை. ஆயுத பலம் இன்றைக்கு நாம் தான் மேன்மை, அன்றைக்கு அவர்கள் தான் மேன்மை. நாட்டு அரசியலில் இன்றைக்கு நாம் தான் அதிகம், அவர்கள் தான் அதிகம். இன்றைக்கும் நாம் தான் அடிக்கப்படுகிறோம், அன்றைக்கும் மக்கா குறைஷிகள் தான் அடிக்கப்பட்டார்கள். அப்ப நம்ம இரண்டு பேரிடத்திலும் ஒரு தன்மை இல்லை, மக்கா குறைஷிகளிடத்தில் ஒரு தன்மை இல்லை, இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் ஒரு தன்மை இல்லை. அந்த ஒரு தன்மை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்தது. அந்த தன்மையின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள்.
உலகத்திலே ஆயுதமே இல்லை, ஆள்பலமே இல்லை, அரசியலே இல்லை, கல்வியே இல்லை, சென்ற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அந்த பலத்தை தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப உட்காரக்கூடிய இந்த நேரம் அந்த பலம் என்ன பலம்? அந்த பலத்தை எப்படி திரட்டுவது? அந்த பலத்தை எப்படி அடைவது? காரணம், அல்லாஹ் வெற்றியை பொருளாதாரத்தை காரணமாக கொடுக்க மாட்டான். பொருளாதாரத்தை காரணமாக கொடுத்தால் மக்கா குறைஷிகளுக்கு நபிக்கு எதிராக கொடுத்திருக்க வேண்டும். ஆள்பலத்தை காரணமாக அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஆள்பலத்தை கணக்கிட்டு அல்லாஹ் வெற்றியை கொடுக்க நாடினால் உமர் ரலியல்லாஹுவுக்கு எதிராக ரோமர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க வேண்டும். யாரு கொடுத்திருக்க வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ரோமர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப போய் பார்த்தா ரசூலுல்லாஹுடைய இறுதி காலகட்டம், பெரிய ரோமர் படை நிக்கி, முஸ்லிம்களுடைய படையில 3000 பேர் நிக்கிறாங்க. அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட படை. இப்ப சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு விதமான தயக்கம், ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒரு விதமான தயக்கம் உள்ளத்துல வருது. பெரிய படம் இருக்கிறாங்களே, எவ்வளவு நபர்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கடிதம் எழுதுவோமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மெசேஜை கொண்டு போயிருவோமா? யார் ரசூலுல்லாஹ், நாங்க ரொம்ப கம்மியா இருக்கோம், எங்களை எதிர்ப்பவர்கள் அதிகமா இருக்கிறாங்க என்று இந்த செய்தியை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு துணை படையை நல்ல சப்போர்ட் பண்றதுக்கு வலுவான ஒரு படையை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கலாம் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். எழுந்து சொன்னார்கள், முஸ்லிம்களை எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த இடத்திலே நீங்கள் வந்தீர்கள்? மதீனாவிலே இருந்து எந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் வந்தீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆள்பலத்தை கொண்டு வெற்றியை கொடுக்க நாடினால் பத்ர்களத்திலே மக்கா குறைஷிகளுக்கு எதிராக நபிக்கு கொடுத்திருந்தான். ஆனால் உண்மையில் ஆள்பலத்தை கொண்டு கொடுத்திருந்தால் குறைஷிகளுக்கு கொடுத்திருப்பான், நபியை அல்லாஹ் கைவிட்டு இருப்பான். லைஸ பில் அததி வலா பில் உதத். இந்த வார்த்தை புன்னெழுத்தாக சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய எண்ணிக்கையை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க மாட்டான். உங்களுடைய தயாரிப்புகளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க மாட்டான். உங்களிடத்திலே ஈமானை கொண்டுதான் அல்லாஹ் இந்த இடத்திலே வெற்றியை கொடுக்க போகிறான். நீங்கள் எத்தனை எண்ணிக்கையை கொண்டு வந்தாலும் சரி, உங்களிடத்திலே ஈமான் இல்லை என்று சொன்னால், உங்களிடத்திலே உண்மையான நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் உங்களால் வெற்றி பெற முடியாது. நீங்கள் எண்ணிக்கையே வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மாத்திரம் போதும். முழுமையான ஈமான் இருந்தால் போதும், உங்களிடத்திலே முழுமையான நம்பிக்கை இருந்தால் போதும். உங்களுக்கு முன்னால் எதிர்ப்பவர்கள் உலகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த வார்த்தையை சொன்ன சஹாபாக்கள் குதிக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ரோமர்கள் விரண்டு ஓடி விடுகிறார்கள். பண்பார்ந்த சகோதரர்களே, எண்ணிக்கையோ, நம்முடைய முயற்சியோ, நம்முடைய சிந்தனையோ, நம்முடைய கல்வியோ, நம்முடைய பொருளாதாரமோ இந்த சமூகத்திலே வெற்றியை கொடுக்க போறது கிடையாது. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே எதுவுமே இல்லை. ஆனால் உலகத்திலே அவர்கள் சென்ற விட்டு அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் வெற்றியை பெற்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சில தன்மைகளை சொல்கிறான். இந்த தன்மைக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறினால், இந்த தன்மைக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறினோமேயானால், இந்த தன்மைக்கு சொந்தக்காரர்களாக இந்த சமூகத்தை நாம் மாற்றி விடுவோமேயானால், நம்மிடத்திலே ஆயுதமும் வேண்டாம், நம்மிடத்திலே முயற்சியும் வேண்டாம், நம்மிடத்திலே ஆள்பலமும் வேண்டாம், எந்த பலத்தையும் நாம் பார்க்க வேண்டாம். அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு எப்படி பத்ரிலே மலக்குகளை அல்லாஹ் இறக்கினானோ அதே போன்று அல்லாஹ் இன்றைக்கும் மலக்குகளை இறக்க தயாராக இருக்கிறான். பத்ரிலே இறக்கிய அதே அல்லாஹ் தானே இன்றைக்கும் அல்லாஹ்வாக இருக்கிறான். அன்றைக்கு பத்ரிலே இறக்கிய என்னுடைய ரப்பு ஏன் இன்றைக்கு சிரியாவிலே இறக்கவில்லை? ஏன் இன்றைக்கு ஈராக்கிலே இறக்கவில்லை? ஏன் இன்றைக்கு ஆப்கானிஸ்தானிற்கு இறக்கவில்லை? ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருக்கிறதே சிரியாவிலே. ஏன் அல்லாஹ் மாறிவிட்டானா? அல்லது அல்லாஹ் பொய் சொல்லிவிட்டானா? அல்ல சகோதரர்களே, அன்றைக்கு இருந்த சமூகத்திடத்திலே ஒரு வலுவான ஒரு சக்தி இருந்தது. அல்லாஹ் அந்த சக்தியை பார்த்து வானத்திலிருந்து மலக்குகளை இறக்கி உதவி செய்தான். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பத்ர் யுத்தத்திலே நான் வாளை தூக்கினேன், நான் தூக்குவதற்குள் ஒரு மனிதனுடைய கழுத்து துண்டாக வெட்டப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எப்படி? நான் வாளெல்லாம் தூக்கினேன், அவனுடைய மோரைகள் எல்லாம் அப்படி கிழிக்கப்பட்டு விட்டது. நான் இந்த வாளை இந்த பக்கம் தூக்குறேன், தூக்குற முன்னகட்டி அவன் கழுத்து கீழே துண்டா விழுது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை வெற்றி பெற வைப்பதற்காக வேண்டி அர்ஷிலே இருந்து கொண்டு உங்கள் ரப்பு உங்களுக்காக வேண்டி உங்கள் ஈமானின் தரத்தினால் அல்லாஹ் மலக்குகளை இறக்கினான். பண்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வெற்றிக்கு காரணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். முதல் விஷயம்,
இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தாச்சு. இந்த உலகம் சொல்லக்கூடிய காரணம், இன்னும் எத்தனை காரணத்தை சொன்னாலும் சரி, சுப்ஹானல்லாஹ், எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ் வெற்றியை தர மாட்டான். அல்லாஹ் சொல்றான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது என் மீது சத்தியமான கடமை. எப்படி மூமின்களுக்கு உதவி செய்வது? நீங்கள் மூமினாக இருந்தால், நான் மூமினாக இருந்தால், இன்றைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் மூமினாக இருந்தால், இவர்களுக்கு உதவி செய்வது என் மீது சத்தியமான கடமை. இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா. சுப்ஹானல்லாஹ். இன்னா லனன்சுரு ருசுலனா, நம்முடைய தூதருக்கு நாம் உதவி செய்வோம். வல்லதீன ஆமனு, அந்த தூதரை யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கும் நாம் உதவி செய்வோம். எங்கு தெரியுமா? ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்தில் நான் உதவி செய்வேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த உலகத்தில் நான் உதவி செய்வேன். அது என் மீது சத்திய கடமை. உங்களிடத்தில் இருக்க வேண்டிய முதல் தன்மை, நீங்கள் மூமின்களாக மாற வேண்டும், நான் மூமினாக மாற வேண்டும். அன்றைக்கு சஹாபாக்களிடத்தில் வெற்றிக்கு காரணம் அந்த மூமின் என்ற பதம்தான். இன்றைக்கு நம்மிடத்தில் தோல்விக்கு காரணம் அந்த மூமின் என்ற பதம்தான். அப்ப நம்ம சொல்லுவோம், நாங்களும் மூமின் தானே, நாங்களும் அல்லாஹ்வை நம்புறோமே, நபியை நம்புறோமே, நாங்களும் ஆகிரத்தை நம்புறோமே, எல்லாம் நம்புறோமே, இதுல வேற என்ன இருக்கு சொல்றோமா இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களை, மூமினுக்கு நாம் விளங்கிய விளக்கம் இவ்வளவுதான். மூமின் என்றால் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வை நம்புறது மூமின், ரசூல் நம்புறது மூமின், ஆகிரத்தை நம்புறது மூமின், கபர், சொர்க்கம், நரகம், கல்லா, கதிர், இப்படி எதெல்லாம் இருக்கிறதோ இதை நம்புவது மூமின் என்று நினைத்திருக்கிறோம். அதை நம்புவது மூமின் தான். அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதனிடத்திலே அந்த நம்பிக்கை வறுமையானால், அல்லாஹுவை ஒரு மனிதன் முழுமையாக நம்பினால், நபியை ஒரு மனிதன் முழுமையாக நம்பினால், ஆகிரத்தை ஒரு மனிதன் முழுமையாக நம்பினால், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதான் பிரச்சனை. சஹாபாக்களும் நம்பினார்கள், நாமும் நம்புகிறோம். அவர்கள் நம்பினார்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது அந்த நம்பிக்கை. அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் எப்படி தெரியுமா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், அவர்களிடத்திலே அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், இந்த ஒரு வசனத்தை பாருங்க, நம்ம பல மட்டும் கேட்டிருப்போம். அல்லாஹ் மூமினுக்கு தாரீஃப் சொல்றான், அல்லாஹ் மூமின்களுடைய அடையாளத்தை படுத்துறான். மூமின் என்றால் யார் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். இன்னமல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் யார் தெரியுமா? அல்லதீன, ஒரு சிலர்கள் தான், இதா ذுகிரல்லாஹ், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பித்து விடும். இப்ப யாரினுடைய உள்ளம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது நடுங்கியதோ, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அவர்களுக்கு முன்னால் நம்முடைய வசனம் ஓதி காமிக்கப்பட்டால், நம்முடைய குர்ஆன் ஓதி காமிக்கப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். யாராச்சும் சொல்லுங்க பாப்போம், இன்னைக்கு செல்போன்ல குர்ஆன் கிராத்தை கேட்கிறோம், அதே மாதிரி தான் நாமளும் ஓதிட்டு இருக்கோம். எப்படி ஒரு ரெக்கார்டு, அதாவது எப்படி ஒரு செல்போன்ல அந்த ரெக்கார்டு கேட்குமோ அதே மாதிரிதான் நாங்களும் படிக்கிறோம். என்ன வந்திருக்கிறது எங்களுடைய உள்ளத்தில்? புரியுறதா இல்லையா? அல்லாஹ் என்று சொல்றோம், கையில உட்கார்ந்து ஆபாச படத்தை பார்த்துட்டு இருக்கோம், அல்லாஹு அக்பர் சொல்லி பாங்கு கொடுக்கப்படுது. என்னைக்கு ஆட்சி தோணி இருக்கா, நான் ஆபாச படத்தை பார்க்கிறேன், அல்லாஹு அக்பர் என்று அழைக்கிறான் என்னுடைய ரப்பு. இந்த ரப்பினுடைய வார்த்தை ஆபாசம் அல்ல. பொதுவாக அல்லாஹ் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக அறிந்திருந்தால், அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அசம்மானி அல்லாஹ், அல்லாஹ் என் பேரை சொன்னா என்று சொன்னவுடன், அல்லாஹ் என்று சொன்னவுடன் அந்த சஹாபி அழ ஆரம்பித்து விட்டார். நானும் இந்த ஹதீஸை சொன்னேன். நம்மள யாருக்காச்சும் அழ வந்துச்சா? நம்மள அந்த சஹாபியே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். உபய் இப்னு கஅப் கேட்பார்கள், அசம்மானி அல்லாஹ், அல்லாஹ் ஏன் பேரை சொன்னானா? அப்படியே அழுக ஆரம்பித்து விடுவார்கள். நான் சொன்ன இந்த பயான்ல வந்து கொண்டிருக்கும் காலம் முழுவதும், இந்த பயான் நிகழ்ச்சியிலே கேட்டுக் கொண்டிருக்கும் காலம் முழுவதும், உங்கள் ரப்பு உங்களை பற்றி மலக்கிடத்திலே பெருமையாக பேசுவான் என்று சொன்னோனே, இதை நினைத்து என்றைக்காவது அழுதிருக்கிறோமா? அல்லது இந்த இடத்தில் அழுகை வந்ததா? இதுதான் நம்முடைய ஈமான். அங்க அல்லாஹ் என்று சொன்னவுடன் கண்களில் கண்ணீர் வந்தது. இதுதான் மூமின். நாம எப்படி இருக்கிறோம்? ஃபஜ்ர் தொழுகைக்கு பாங்க சொல்லப்படுது, அல்லாஹு அக்பர்னு
கொசு கடிச்சு அப்படி ஒரு கொசுவை தட்டி விட்டுட்டு அங்க சப்தம் கேட்க அல்லாஹு அக்பர், ரப்பு அழைக்குகிறான், அல்லாஹ் காதுல விழுகிறது. உலகத்தில் உள்ள மிருகங்கள் எல்லாம் எழுந்திருக்கிறது, பறவைகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. இவன் அந்த நேரத்தை தண்ணி தாக அடிச்சா கூட தண்ணியை குடிச்சிட்டு மீண்டும் போர்வையை பூத்து மூடுகிறோம். பாக்குறோமா இல்லையா? இதுதான் நம்முடைய ஈமான். வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கு, இப்ப நாடகம், பெண்களும் வந்திருக்காங்களா இல்லையா? அதனால அவங்களுக்கும் ஒரு உதாரணம் சொல்வோம். இப்ப வீட்டுல டிவி ஓடுது, இஷாவுக்கு பாங்கு சொல்லப்படுது. இஷா நேரத்துல தான் அந்த நல்ல நாடகங்கள் எல்லாம், நல்ல சீன். ஷைத்தான் அப்பதான் நல்ல சீனை கொண்டு வருவான். இப்ப பாங்கு சொன்ன உடனே என்ன செய்யறோம்? இன்னைக்காச்சும் நமக்கு ஒரு உணர்த்தி இருக்கிறதா? யா அல்லாஹ், என் கணவனை தவிர மற்றொரு அந்நிய ஆணை பார்க்கிறேனே, ஒரு அசிங்கத்தை பார்க்கிறேனே, என் பெத்த பிள்ளைய பக்கத்துல உட்கார வச்சு பார்க்கிறேனே, அதுவும் அல்லாஹ் என்று அழைக்கும் பொழுது பார்க்கிறேனே என்று என்னைக்காச்சும் தோணி இருக்கா? ரொம்ப நல்ல இபாதத்துள்ள பெண்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாங்கு சொல்றாங்க, கொஞ்சம் டிவியினுடைய சத்தத்தை கொஞ்சம் குறைங்க. புள்ள என்ன செய்யும்? ஆர்வத்துல ரொம்ப குறைச்சிருமா? நீங்க ரொம்ப குறைச்சிட்டீங்க, கொஞ்சம் கூட்டுங்க, ரொம்ப காதே கேட்க மாட்டேங்க. பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ்வும் பாங்கு சொன்னோட தலையில தங்களுடைய அந்த ஸ்கேர்ப்பை போட்டுக்கிடுவாங்க. இதுதான் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முஸ்லிமா பள்ளி வீட்டுல படுத்து கிடப்பாரு, பாங்கினுடைய சத்தம் கேட்கும், பாங்கு சொல்றாங்க, கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பாரு. பாங்கு சொல்லி முடியட்டும், ஏதோ தொலை போறாரு. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாங்கு முடிந்தவுடன் யார் எனக்காக வேண்டி துஆ செய்வார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் உறுதியாகி விட்டதுன்னு சொல்லுவாங்க. இவர் அப்படிலாம் உட்கார்ந்து பாங்கு சொல்லுது, பாங்கு சொன்ன திருப்பி படுத்துக்கிடுவாரு. பாங்கு சொல்லும் பொழுது படுக்க கூடாது. இதுதான் நாங்கள் அல்லாஹ் அக்பருக்கு சொல்லக்கூடிய மதிப்பு. சுப்ஹானல்லாஹ், அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு குஃபார், ஒரு குஃபார், என் சமூகம் கேவலப்பட வேண்டும், தனிமையில இருந்து அழுக வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று வார்த்தை கேட்கிறது. ஒரு கூட்டம் பெண்கள் நாடகத்தை பார்க்கிறது. இனி ஒரு கூட்டமான ஆண்கள் ஆபாசத்தை, அசிங்கத்தை பார்க்கிறான். இனி ஒரு கூட்டமான ஆண்கள் தெருக்களில் நின்று கொண்டு வெட்டியாக பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு குஃபார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய எதிரி, அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் நோக்கமாக கொண்டவன் கூட அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் அவனுடைய உள்ளம் நடுங்கியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வராங்க. வந்த உடனே இதுதான் அல்லாஹ்வை அறிந்திருந்தால் நம்ம சொல்றோம், என்ன அல்லாஹ்? அல்லாஹ் சொல்றான், நீங்க மூமினாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வது என்னுடைய கடமை. நாங்களும் மூமின் தானே, நாங்களும் ஜும்மாக்கு தொழ போறோமே, நாங்களும் அல்லாஹ் அக்பர்ங்கிறோமே, நாங்களும் பாங்கு சொல்லும் பொழுது எழுந்து உட்கார்றோமே, பாங்கு சொல்லும் பொழுது சப்தத்தை டிவியில குறைக்கிறோமே, நாங்களும் மூமின் தானே, மர்ம உண்டு நம்புறமே, கபர் உண்டு நம்புறமே என்று நாம சொல்றோமா இல்லையா? ஒரு குஃபார் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருந்த முறை என்ன? இன்றைக்கு முவஹிதான சமூகம் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருக்கக்கூடிய லட்சணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு போறாங்க, இமாம் புகாரி பதிவு செய்றாங்க. போயிட்டு வந்து அப்ப கலைப்பான அப்படி படுப்பாங்க. என்ன செய்யறாங்க? ஒரு மரத்திற்கு கீழே அப்படி படுக்கிறாங்க. இப்ப தங்களுடைய வாள்களை எல்லாம் அந்த மரத்துல தொங்க போட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் நிழலை தேடி போயாச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாளை தொங்க போட்டு அசந்து தூங்குறாங்க. ஒரு குஃபார் வாரான், அந்த வாளை உருவுறான். உருவி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி அப்படி நேரா வச்சு கேட்கிறான், யா முஹம்மது, ஓ முஹம்மதே, என்னிடத்திலிருந்து இப்போ உன்னை பாதுகாப்பது யார்? என்ன கேட்டார்? ஒரு குஃபார் நபியை கொல்றதுக்காக வேண்டி வைக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணை விழிச்சிருந்தாங்க. கண்ணை விழிச்ச உடனே அந்த குஃபார் கேட்கிறான், ஏ முஹம்மதே, என்னிடத்திலிருந்து உன்னை பாதுகாப்பவன் யாரப்பா? அல்லாஹ்வுடைய தூதர் மந்திரம் செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தந்திரம் செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய மேஜிக் செய்யவில்லை. அல்லாஹ். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னார்கள். அந்த குஃபாரினுடைய கரம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். என்னங்க, ஒரு காஃபிர் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுடைய கை நடுங்குகிறது. இங்கே ஒரு மூமினான சமூகம், இங்கே ஒரு முஸ்லிமான சமூகம், இங்கே ஒரு முவஹிதான சமூகம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் அழைக்கிறான். எந்த ஒரு மாற்றமும் இல்லை, செத்த சடலமாக இருக்கிறது. மாஅல்லாஹ். பார்க்கிறோமா இல்லையா? இதுதான் மூமினுடைய விளக்கம். முதல் விஷயம் என்ன? மூமின்கள் யார்? மூமின் என்று சொன்னால் ஏதோ நம்பிக்கை என்ற அர்த்தம் அல்ல சகோதரர்களே. அந்த நம்பிக்கை முழுமையாக வந்தால் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அல்லாஹ்வை ஒரு காபிர் அறிந்து வைத்திருந்தான், அவனிடத்தில் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கை நடுங்கியது. ஒரு முஸ்லிம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறான், அல்லாஹ் என்று சொல்கிறது, அவனுடைய கண்களில் நீரும் இல்லை, அவனுடைய உள்ளமும் நடுங்கவில்லை. அடுத்து அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் யார் தெரியுமா? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ்.
மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது அதிகம் அன்பு வைத்திருப்பார்கள். நாமும் சொல்லுவோம் அல்லாஹ் மீது எங்களுக்கு அன்பு இருக்கு. யாராச்சும் சொல்லுங்க பாப்பா, அல்லாஹ் மீது எங்களுக்கு அன்பு இல்லை. யாராச்சும் சொல்லுவோமா? அல்லாஹ் சொல்றான் மூமின்கள் யார் என்று சொன்னால் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். இரண்டாவது அடையாளம் மூமின்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னான் நீங்கள் மூமினாக இருந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்ய தயார். அப்ப முதல் அர்த்தம் என்ன? அல்லாஹ் என்று சொன்னால் உங்கள் கண்களில் கண்ணீர் வருமையானால், உங்கள் உடல் நடுங்க ஆரம்பிக்குமையானால், உங்கள் உள்ளம் நடுங்க ஆரம்பிக்குமையானால் நீங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய மூமின், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வது கட்டாயம். இரண்டாவது வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். மூமின் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பார்கள். நம்ம எல்லாரும் சொல்றோம் நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோமே. இந்த நேசம் சில நேரங்களில் உரசி பார்க்கும் பொழுது பார்க்கலாம். எப்படி பார்க்கணும்? சில நேசங்களை வாயளவுல சொல்லலாம், அந்த நேசங்களை உரசி பார்க்க வேண்டும். எப்படி உரசி பார்க்கலாம்? இப்ப நீங்க உண்மையாவே அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க என்ற அந்த வாதத்தில் உண்மை என்று சொன்னால், நான் உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்ற அந்த வாதத்தில் உண்மை என்று சொன்னால் சில தேர்வுகளை வைத்து பார்க்கலாம். இப்ப நான் தாடி வச்சிருக்கேன், இப்போ நான் தாடி வச்சிருக்கேன். இப்ப என்னுடைய உம்மா வந்து சொல்றாங்க, மகனே உம்மாவை நேசிக்கலாமா இல்லையா? உம்மா மேல அன்பு வைக்கலாமா இல்லையா? உம்மா மேல பாசம் வைக்கலாமா இல்லையா? எல்லாம் கூடும். இப்ப உம்மா சொல்றாங்க, மகனே ஏன் நீ தாடி வச்சிருக்க? தாடியை சிறைச்சிரு. நீ என்ன பெரிய தப்லீக்காரரா? நீ என்ன பெரிய ஆலிம்சாவா? நீ இப்பமே தாடி வச்சா உனக்கு யாரப்பா பொண்ணு தருவார்? அதுவும் இந்த பக்கம் பார்த்தா சுப்ஹானல்லாஹ், மத்த இடங்கள்ல கூட தௌஹீத் சகோதரர் பெரிய பெரிய தாடியை வச்சிருக்காங்க. இங்க நான் யாரையும் குறை சொல்லணும்னு சொல்லல, யதார்த்தத்துல சொல்றேன். இன்னைக்கு நம்மள்ட்ட தாடி வைக்கிறதெல்லாம் ஒரு கேவலம். உம்மா என்ன சொல்றாங்க? தாடியை பத்தி சொல்லும் பொழுது, மகனே தாடியை எடுத்துரு. அல்லது ஒரு விசா வருது. எப்படி? ஃபாரின்ல இருந்து ஒரு விசா. விசா எப்படி? 50,000 ரூபாய் சம்பளம். சரி, ஷர்த்து ஃபுட்டு, அக்கமண்டேஷன், ஃபேமிலி எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அங்க ரூம் கொடுக்கப்படும், உங்க ஃபேமிலிக்கு விசா விசா எல்லாம் சரி. ஷர்த்து என்ன? தாடியை மடிச்சிடணும். தாடியை மடிச்சிடணும். முடிஞ்சுச்சா இல்லையா? இதுதான் உரசுதல். இந்த தாடி வைக்க சொன்னது யாரு? தாடி வைக்க சொன்னது யார்? நபி சொன்னார் என்று சொன்னால் யார் சொன்னால் நபி சொல்வார்? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா. முஹம்மது நபி சுயமாக பேசவில்லை. ஒரு சுன்னாவை சுன்னா என்று ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தினால் அது நபியினுடைய அறிமுகம் அல்ல, படைத்த ரப்பினுடைய அறிமுகம். தாடியை வளர்ப்பது, மீசையை கத்தரிப்பது என்னுடைய வழிமுறை என்று சொன்னால் அது நபியினுடைய சுய வழிமுறை அல்ல, அல்லாஹ் சொல்லி இருப்பான், நபி சொல்லுவார். அப்ப தாடி வைக்க சொன்னது அல்லாஹ், தாடியை எடுக்க சொல்றது உம்மா. இதுதான் பாச போராட்டம். உரசுங்க. இப்ப யாருக்காக வேண்டி எதை நீங்கள் தியாகம் செய்ய போறீங்க? அதே மாதிரி தெருவுல போலாம், பள்ளியாசல பாங்க சொல்லும் பொழுது இளைஞர்கள்லாம் தொலை வருவாங்க. வந்த உடனே பள்ளியாசல வந்த உடனே ஒது செஞ்ச உடனே முத வேலை என்ன தெரிவார்கள்? அப்படி காலம் அடிப்பாங்க கரண்டைக்கு மேல. என்ன செய்வார்கள்? கரண்டைக்கு மேலே காலம் அடிப்பாங்க. சலாம் கொடுத்த உடனே ஒட்டடை அடுத்த வேலை என்ன தெரியுமா? மடிச்சு அப்படி ஃபேண்ட் அப்படி கீழே இறக்குவாங்க. அப்படி தெருவுல போவாங்க. ஏங்க பள்ளிவாசல்ல தான் அல்லாஹ் இருக்கிறானா? உங்களை கரண்டைக்கு மேல ஆட போட சொன்னது யாரு? நபி சொன்னாரு. அன்பார்ந்த சகோதரர்களே, நபியினுடைய சுன்னாவை பத்தி நான் இங்க பேசல. இன்றைக்கு ஒரு முஸ்லிமான சமூகம், ஒரு மூமினான சமூகம் நபியினுடைய சுன்னாவை, என் நபியினுடைய சுன்னாவை, என் ஹபீபினுடைய வழிமுறையை பின்பற்றுவதை கேவலமாக பார்க்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு ஒரு கூட்டம், முஸ்லிமான கூட்டம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன கூட்டம், முஹம்மது நபியை ஈமான் கொண்ட கூட்டம், நபி செய்த சுன்னாவை, நபியினுடைய வழிமுறையை பின்பற்றுவதை கேவலமாக பார்க்கிறது. என்ன கேவலம்? கரண்டைக்கு கீழே கரண்டைக்கு மேல ஆட போடுவதை முஸ்லிம் இளைஞன் கேவலமாக பார்க்கிறான். ஒரு இஸ்லாமிய இளைஞன் தாடி வைப்பதை அவனுடைய தாய் கேவலமாக பார்க்கிறான். நீ பார்ப்பது உன் மகனை அல்ல, நீ பார்ப்பது உன் மகனினுடைய சுன்னாவை அல்ல, அந்த சுன்னாவை கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வை பார்க்கிறோம். ஒரு கூட்டம் தங்களுடைய உடம்பை காட்டுவதற்கு வெட்கப்படாத ஒரு கூட்டம், அந்நிய ஆண்களோடு பழகுவதற்கு வெட்கப்படாத ஒரு கூட்டம்,
அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னுடைய உடம்பை, தன்னுடைய முழு நிர்வாணத்தை படமாக எடுப்பதற்கு வெட்கப்படாத காலகட்டத்தில் ஒரு அந்நிய ஆணோடி தனிமையிலே உறவு கொள்வதை, அதை காட்சியாக சமூகத்திற்கு பரப்புவதை வெட்கப்படாமல் தாராளமாக அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் கேவலமாக நடிப்பதற்கு வெட்கப்படாத ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்கள் வெட்கப்படவில்லை தங்கள் உடம்பை காமிப்பதற்கு, அவர்கள் வெட்கப்படவில்லை அந்நிய ஆண்களிடத்திலே பழகுவதற்கு, அவர்கள் வெட்கப்படவில்லை விபச்சாரியாக நடிப்பதற்கு. ஆனால் ஒரு முஸ்லிம் வெட்கப்படுகிறான், ஒரு முஸ்லிம் வெட்கப்படுகிறான், ஒரு மூமின் வெட்கப்படுகிறான். நபியினுடைய சுன்னாவை என்ன சொல்ல வாரோம்? இப்ப என்ன சொல்ல வாரோம்? அந்த கேவலமான விபச்சாரியை விட நஊது பிஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் நபியினுடைய சுன்னாவை கேவலமாக பார்ப்பார்களோ அந்த விபச்சாரியை விட கேவலமானவர்கள். காரணம் என்ன? ஏன் அவர்கள் வெட்கப்படுகிறார்களா? இமாம் பயான் பேசுவாரு, கையெல்லாம் சூப்பி சாப்பிடணும். இமாம் என்ன செய்வாரு? கையெல்லாம் சூப்பி சாப்பிடணும். சரி, ஜும்மா முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாரு. போன உடனே சாப்பாடு வச்ச உடனே சாப்பிட்டு முடிச்ச உடனே மகன் சாப்பிட்டு எந்திப்பாரு. ஏய் உட்கார்றா, இப்பதானே இமாம் பேசினாரு, கைய சூப்பி சாப்பிடு, தட்டை நல்லா வலிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். மகனும் சாப்பிடுவான். அது சண்டே வரும், ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியோடு ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போவாரு. எங்க கூட்டு போறாரு? ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போறாரு, பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, மகனும் சாப்பிட்டாச்சு, பாப்பாவும் சாப்பிட்டாச்சு, மனைவி சாப்பிட்டாச்சு. பழக்க தோஷத்துல அப்படி கையை அப்படி போகும், அப்படி பாப்பாரு சுத்தி முத்தி. எல்லாரும் பாக்குறாங்களே. தப்பி தவறி கைய வடிச்சுட்டான்னா அப்படி சைகையா மனசு சொல்லாது. ஆனா என்ன செய்யுது? நம்ம என்ன நடக்க கூடாது? பப்ளிக்ல மனிதர்களுக்கு மத்தியில அநாகரிகமா நடக்க கூடாது. எந்த வாப்பா கைய சூப்புன்னு சொன்னாரோ அந்த வாப்பா மக்கள் மன்றத்திற்கு முன்னாடி வரும் பொழுது அன்னைக்கு அவருக்கு தனிமையில சுண்ணாவா தெரிஞ்சது, இன்னைக்கு மக்கள் மன்றத்திற்கு முன்னால் அநாகரிகமாக தெரிகிறது. அதெல்லாம் என்ன சொல்ல வருகிறார்? என் நபியினுடைய சுன்னா மக்கள் மன்றத்திற்கு முன்னால் கேவலம். இதான் சகோதரர்களை பாசம். உங்களுடைய கல்வி தடையாக வரலாம், உங்கள் பெற்றோர்கள் தடையாக வரலாம், உங்களுடைய குடும்பம் தடையாக வரலாம், உங்கள் ஊர் தடையாக வரலாம். இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? உங்களுக்கு அல்லாஹ் அவனுடைய பாசம் உண்மையாக இருக்குமையானால் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். மூமின்கள் யார் தெரியுமா? மூமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பார்கள். நேசிப்பார்கள் என்று சொன்னால் புகழ்வதல்ல, நேசிப்பார்கள் என்று சொன்னால் வாய்களினால் கூப்பாடு போடுவதல்ல. உங்களினுடைய வாழ்க்கையில் சிரமம் வரும் பொழுது உங்கள் தாயா, உங்கள் ரப்பா, உங்கள் நபியின் சுன்னாவா, உங்கள் குடும்பத்தின் வழிமுறையா, உங்கள் நபியின் சுன்னாவா, உங்கள் ஊரின் வழிமுறையா, உங்கள் நபியின் சுன்னாவா பொருளாதாரமா, உங்கள் நபியின் சுன்னாவா கல்வியா என்று வரும் பொழுது நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவர்கள் மீது அதிக பாசம். சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு வாங்க. இமாம் புகாரி நினைக்கிறேன், ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருவாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உம்மா இருக்கிறான், அந்த ஹதீஸ்ல அழகா வரும், என்னுடைய உம்மாவை நான் அதிகம் நேசிக்கிறேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால், நான் இஸ்லாத்தை பின்பற்றுவதனால் என்னுடைய உம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்னுடைய உம்மா முஹம்மது நபியை நீ நிராகரிக்காத வர நான் சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், நான் தலை சீவ மாட்டேன்னு சொல்லி என்னுடைய உம்மா உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். பிலாலுக்கு ஒரு விதமான சோதனை, அம்மாருக்கு ஒரு விதமான சோதனை, யாசிருக்கு ஒரு விதமான சோதனை ரலியல்லாஹு அன்ஹும். ஆனால் என்னுடைய சோதனை என்ன தெரியுமா யா ரசூலல்லாஹ்? உங்களை நான் பின்பற்றியதினால் என் தாய் சாப்பிடாமல் மயக்கம் போட்டு விழுந்து கொண்டிருக்கிறார்கள், என் தாய் மரணத்தினுடைய விளிம்பிலே நிற்கிறார்கள், என் தாய் குடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன யா ரசூலல்லாஹ் செய்ய வேண்டும்? இப்படி நினைச்சு பாருங்க. இப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. மனிதனே, உன் தாய்க்கும் தந்தைக்கும் நீ நல்ல முறையில் நடக்கணும் என்று அல்லாஹ் வசியத்து செய்கிறான். வஇன் ஜாஹதாக, அவர்கள் உன்னை முயற்சி செய்தால், அவர்கள் உன்னை வற்புறுத்தினால், லிதுஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு அறிவில்லாத விஷயத்தில் எனக்கு இணை வைக்குமாறு, முஹம்மது நபியை நிராகரிக்குமாறு உனக்கு அவர்கள் கட்டளையிட்டால், ஃபலா துத்திஅஹுமா, அந்த விஷயத்தில் உன் தாய்க்கும் தந்தைக்கும் கட்டுப்பட வேண்டாம் என்ற வசனம் வந்தவுடனே நேரா அந்த சஹாபி தன்னுடைய உம்மாட்ட வாராரு. என்னுடைய உம்மாவே, என்னுடைய உம்மாவே,
நான் உன்னை நேசிப்பது உண்மைதான், என்னை விட நான் உன் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு 100 உயிர்களை தந்து ஒவ்வொரு உயிரும் முஹம்மது நபியை நான் பின்பற்றியதற்காக வேண்டி, முஹம்மது நபியினுடைய சன்மார்க்கத்தை ஏற்றதற்காக வேண்டி நீ செத்தால், நீ சாகலாம், முஹம்மது நபியை நிராகரிக்க மாட்டேன். அந்த சஹாபிக்கு தேர்வு வந்தது. அவர் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தார். ஒரு உயிர் அல்ல நீ சாகலாம், 100 உயிரில் நீ சாகு, 100 மட்டும் நீ செத்தாலும் சரி, உன்னை நான் சாகடிப்பேனே, நீ சாகலாமே தவிர என் நபியை நான் நிராகரிக்க மாட்டேன், என் நபியினுடைய வழிமுறையை நான் நிராகரிக்க மாட்டேன், என் நபியினுடைய சன்மார்க்கத்தை நிராகரிக்க மாட்டேன். இந்த ஈமான் உங்களிடத்தில் வந்தால், இந்த ஈமானுக்கு தான் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் பார்ப்பது உங்கள் உள்ளங்களை தான். இன்னல்லாஹ லா யன்துர், அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்கள் உடம்புகளை பார்க்க மாட்டான், உங்கள் உடல் அமைப்புகளை பார்க்க மாட்டான், உங்கள் உடல் பெருக்கத்தை பார்க்க மாட்டான். பல் மாறாக அல்லாஹ் பார்ப்பது உங்கள் உள்ளங்களில் தான். நீங்கள் பேசுவதிலே, நீங்கள் கோஷம் போடுவதிலே இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், இயன்சுருக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான். இன்றைக்கு என்னுடைய சமூகத்திலும் எத்தனையோ நபர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிகள் இடிக்கப்பட்டு விட்டால் உடனே பள்ளிவாசலுக்கு உதவி செய்வதற்கு ஓடி வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சித்து விட்டால் அதை எதிர்ப்பதற்கு, அதை கோஷம் போடுவதற்கு ஓடி வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய சன்மார்க்கத்திற்கு எதிராக படம் எடுத்து விட்டால் அதை எதிர்ப்பதற்கு ஓடி வந்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு வரை பள்ளியில் வந்து தொழ வர மாட்டார்கள். எப்படி? அல்லாஹ்வுடைய பள்ளியை இடித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்து, யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால், யஹ்ஃபதில்லா, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். என்னுடைய சமூகம் என்ன விளங்கி வைத்திருக்கிறது? அல்லாஹ்வை பாதுகாத்தல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்த்தால் நாங்கள் உடனே கோஷம் போட வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பள்ளியை இடித்து விட்டால் உடனே போராட்டம் செய்ய வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய உதவி என்று நினைக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இருக்காது. பார்க்கிறோமா இல்லையா? போராட்ட காலத்துல நின்று கத்துவாரு, ஈட்டி முனையில் நின்றாலும் ஈமானை இழக்க மாட்டோம் எல்லாம் சொல்வாரு. இங்க முஅத்தின் அல்லாஹு அக்பர் லுஹருக்கு வாங்க சொல்வாரு. நேரா போராட்டம் முடிஞ்சோன்னா வீட்டுல சாப்பிட்டு அப்படி முடிஞ்சு போச்சு. இவர் நினைக்கிறாரு ஏதோ பத்ரு உஹதுலாம் கலந்துக்கிட்டோம், நாளைக்கே நாங்க போராடின ஒண்ணு பைத்துல் பயனது பாபர் மஸ்ஜிதினுடைய சாவி எங்க வீட்டுக்கு தட்டி வரப்போத மாதிரி. என்ன சமூகம் இது? கேவலம் கேவலம். அடுத்து என்ன? விஸ்வரூபம் சொல்லி ஒரு படம் வந்தவுடன் சுபஹானல்லாஹ், இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் கொந்தளிச்ச விதத்தை பார்க்கணுமே. ஓ, இஸ்லாத்தின் மீது இவ்வளவு பற்றப்பா. ஆனால் இங்க திரைக்கு வரக்கூடாது என்று இவன் போராடினான். இவனுடைய வீட்டுல உட்கார்ந்து இவன் உம்மா, இவன் வாப்பா, இவன் சகோதரன் சகோதரி மனைவி மக்கள் எல்லாரும் அந்த விஸ்வரூபத்தை போட்டு பார்த்தாங்க, அல்லது அந்த கேடுகட்ட ஷைத்தான் எடுத்த வேற படத்தை போட்டு பார்த்தாங்க. பார்த்தோமா இல்லையா? என்ன ஒரு முனாஃபிக்தனம்! இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உதவுவானா? இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு உதவி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பள்ளி இடிக்கப்பட்டால் கோஷம் போடுவது அல்ல அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சித்து விட்டால் உடனே கோஷம் போடுவது அல்ல தூதரினுடைய உதவி. பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் விமர்சித்தவுடன் கோஷம் போட்ட என்னுடைய சகோதரா, எங்கே நபியினுடைய சுன்னா? இஸ்லாத்தை விமர்சித்தவுடன் கோஷம் போட்ட என்னுடைய சகோதரா, அந்த விபச்சாரிகளுடைய சாங்கையும் படத்தையும் உன்னுடைய செல்போனிலே உன்னுடைய வீட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறாயே. இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் இந்த சமூகத்தினுடைய இப்படிப்பட்ட கேடுகட்டவர்கள் தான். எப்படி? கோஷம் போடுறதுக்கு இஸ்லாமும், வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை. தெருக்களிலே இஸ்லாம் திரைக்கு வரக்கூடாது என்று இவன் வீட்டிலே பெரிய திரையில எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பேசுகிறான், நபியை விமர்சித்து விட்டான், இவன் உட்கார்ந்து இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இப்ப என்ன அர்த்தம்? மார்க்கத்தை பின்பற்றுவதில் என்ன அர்த்தம்? என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்கு உங்களுடைய உதவி தேவையில்லை, நீங்கள் எல்லோரும் கைவிட்டு விட்டாலும் சரி. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹப்பாபே ஹுபைபே நீயும் செத்தாலும் சரி, பிலால் செத்தாலும் சரி, நான் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தியே தீர்வான். உங்களுடைய உதவி அல்லாஹ்வுக்கு தேவையில்லை.
உங்களினுடைய உதவி அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, உங்களுடைய கோஷம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் பார்ப்பதென்ன, நான் கொடுத்த சன்மார்க்கத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறாய். பண்பார்ந்த சகோதரர்களே, முதல் விஷயம் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மூமின்களாக இருந்தால். இப்ப என்ன அர்த்தம்? மூமின் என்று சொன்னால், அல்லாஹ் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளம் நடுங்க வேண்டும். அல்லாஹ் அவனுடைய வசனம் ஓதும் பொழுது எங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்தினுடைய தடைகள் எல்லாம் வரும் பொழுது தாயின் மூலியமாக, தந்தையின் மூலியமாக, பொருளாதாரத்தின் மூலியமாக, வியாபாரத்தின் மூலியமாக எப்படி வந்தாலும் இவைகளை எல்லாம் தூர எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய சன்மார்க்கத்தை, நபியினுடைய சுன்னாவை நீங்கள் பின்பற்றினால் இதுதான் மூமின்களுடைய அடையாளம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மூமினாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வது என் மீது கட்டாய கடமை. இது முதல் விஷயம். இரண்டாவது, வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்கு தருகிறான். சுப்ஹானல்லாஹ். வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். மனிதர்கள் தங்களுடைய வாக்குறுதியை மீறலாம், மனிதர்கள் தங்களுடைய வாக்குறுதியை மறக்கலாம். எந்த ரப்பு மீற மாட்டானோ, எந்த ரப்புக்கு மறதி இல்லையோ அந்த ரப்பு உங்களுக்கு வாக்குறுதி தருகிறான். வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். அல்லதீன, ஒரு சிலர்களுக்கு, ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், நீங்கள் மூமின்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டால், வஅமிலுஸ் ஸாலிஹாத், நீங்கள் நல்ல அமல்களை நீங்கள் செய்தீர்களேயானால், லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், அல்லாஹ் இந்த பூமியினுடைய ஆட்சியாளர்களாக உங்களை நியமிப்பான். எப்படி? ரெண்டு விஷயம். வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்கு தருகிறான். ஆமனு, முதல் ஷர்த் என்ன? ஈமான் என்ற ஷர்த், அல்லாஹ்வை முழுமையாக நம்புவது. அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். அந்த ஈமானிலே ஷிர்க் கலக்காமல், அந்த ஈமானிலே இணை வைப்பு கலக்காமல், அந்த ஈமானிலே அநீதிகள் கலக்காமல் தூய்மையான ஈமானியத்தான ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்கினால். இன்னைக்கு ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் பார்த்தோமேயானால் முஸ்லிம் என்று சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியிலும் தொழுவார்கள், தொழுது முடிச்சிட்டு நேரா தர்கா வாசல்ல போய் நிப்பாங்க. இது ஒரு கூட்டம் முஸ்லிம் என்று. இனி ஒரு கூட்டம் இருக்கு, எல்லா ஷிர்க்ல அவங்கள்ட்ட எந்த குளறுபடியும் கிடையாது, ரொம்ப சாப்டான ஈமான், ரொம்ப தெளிவான ஈமான், அப்படி 100% தங்கம் சொல்லுவாங்களா இல்லையா, 28 அதாவது 28 நல்ல தெளிவான தௌஹீத். அல்லாஹ் சொல்வா அமிலுஸ் ஸாலிஹா, அங்க நல்ல அமல் இருக்காது. பாக்குறோமா இல்லையா? அங்க ஒரு கூட்டம் ஷிர்க்ல இருக்கு, அமல்களிலே அதிகமா இருக்கு. இங்க ஒரு கூட்டம் தௌஹீதுல இருக்கு, அமல்கள்ல ரொம்ப பலகீனம். என்னது? சுன்னத்து தானங்க, தஹஜ்ஜத் சுன்னத்து தானங்க, துஹா சுன்னத்து தானங்க. பாக்குறோமா இல்லையா? இந்த ஒரு சுன்னத்து தானங்கன்னு இழுத்தாலே தெரிஞ்சுக்கிடலாம். என்னது? இழுக்கும் பொழுது முடிஞ்சு போயாச்சு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு என்னுடைய தௌஹீதினுடைய சமூகம், இன்றைக்கு முவஹிதான். அல்லாஹ் சொல்றான், வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்கு தருகிறான். ஆமனு, ஈமான் கொள்ளணும், வஅமிலுஸ் ஸாலிஹா, இந்த வாவ் என்பது முன்னால் உள்ளதுக்கு எத்தனை சதவீதம் போடுவோமோ அதே சதவீதத்தை பின்னாடி வருவதற்கு போடணும். நீங்க எப்படி ஈமான் கொள்றீங்களோ அதே போன்று நீங்கள் இபாதா செய்யணும். வெறும் ஈமான் மாத்திரம் இருந்தால், வெறும் தௌஹீது மாத்திரம் இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவ மாட்டான். தௌஹீதோடு சேர்த்து அந்த தௌஹீதினுடைய அளவுக்கு, அந்த தௌஹீதினுடைய கணத்திற்கு தக்கவாறு உங்களிடத்திலே இபாதத் இருக்குமையானால், உங்களிடத்திலே நல்ல அமல்கள் இருக்குமையானால், லயஸ்தக்லிஃபன்னஹும், அல்லாஹ் உங்களை கலீஃபாவாக ஆக்குவான். ஃபில் அர்தி, இந்த பூமியிலே நீங்கள் ஆட்சியாளர்களாக ஆக்குவான். கமா யஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் எப்படி அபூபக்கரை கலீஃபாவாக ஆக்கினான், உங்களுக்கு முன்னால் எப்படி உமரை கலீஃபாவாக ஆக்கினான், உங்களுக்கு முன்னால் எப்படி உஸ்மான் இப்னு அஃபானை கலீஃபாவாக ஆக்கினான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதா, அவர்களை போன்று உங்களை கலீஃபாவாக ஆக்குவான். இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஒரு பக்கம் பார்த்தா ஷிர்க் நம்முடைய சமூகத்தில், இனி ஒரு பக்கம் பார்த்தா ஷிர்க்ல இருந்து சமூகம் மீண்டு வந்துட்டு இந்த இபாதத்துல கவனம் கிடையாது. உதாரணத்திற்கு ஒன்னு சொல்லலாமே, நம்முடைய இபாதத்துல கவனம் இல்லை என்பதற்கு ஒரு காரணம் சொல்றேன். இது ஒன்னு உதாரணம், அதுக்கு அடுத்து நீங்க அப்படி நீங்க சிந்திச்சுக்கிடுங்க. இப்ப ரமதான் மாசம்லாம் வந்துட்டுன்னா நாம ஒரு விஷயத்துல ரொம்ப விவாதிப்போம். என்ன செய்வோம்? ரமதான் மாசம் வந்தால் ஒரு விஷயத்துல ரொம்ப விவாதிப்போம். குராபிகளோடு சுன்னத் ஜமாத்தோடு என்ன செய்வோம்? தராவி என்பது 8 3 11 தான். அவங்க சொல்லுவாங்க 20 + 3 23 தான். உடனே நாம் ஒரு ஹதீஸ் ஆதாரமா போடுவோம். சஹீஹான ஹதீஸ், கரெக்ட் எண்ணிக்கை தேவைதான்.
என்ன ஹதீஸ் ஆதாரமா போடுவோம்? இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8+3 தவிர 11 ரக்காயத்தை தவிர அதிகமாக தொழுததில்லை. பாருங்க, இமாம் புகாரி பதிவு செஞ்சிருக்காங்க, பாருங்க இமாம் முஸ்லிம் பதிவு செஞ்சிருக்காங்க, பாருங்க இமாம் அபூ தாவூத் பதிவு செஞ்சிருக்காங்க என்று விவாத களத்திலே இந்த ஹதீஸை நாங்கள் போடுவோம். விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹதீஸையாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றி இருக்கிறோமா? என்ன சொன்னோம்? ஹதீஸ் எப்படி வாசகம்? ரமலான் முடிஞ்சு 10 மாசம் ஆயாச்சு. யாராச்சும் சொல்லுங்க பாப்பா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அப்படி ஆக்கி இருந்தால் அந்த கூட்டத்தோடு எங்களை ஆக்கணும். இப்ப நெஞ்சில கை வச்சு பேசணும். விவாதத்திற்கு இந்த ஹதீஸை உபயோகப்படுத்தின எப்படி 11 ரக்காயத் என்பது உண்மையோ, எப்படி ரக்காயத்தினுடைய எண்ணிக்கையில நீங்கள் கவனத்தை செலுத்தினீர்களோ அதை விட அதிகம் அதற்கு முந்தைய வாசகம் எப்படி வருது? ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும். ஏன் ரமலான் அல்லாத காலத்திலே அந்த ரக்காயத்துகள் எங்கே போனது? யோசிக்கணுமா இல்லையா? அங்க ஒரு பக்கம் ஷிர்க் என்ற பெயர்ல சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், இங்க ஒரு பக்கம் தௌஹீதுக்குள்ள வந்தாச்சு. விவாதத்திற்கு ஹதீஸை உபயோகப்படுத்துகிறோம். அல்லாஹ் சொல்றான், இபாதா உங்களிடத்தில் இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்றார்களே ஆனால் ஹதீஸ் கிதாபுகளை படித்து பாருங்கள். போராட்ட களத்திலே நின்று அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருப்பார்கள், போராட்ட களத்திலே நின்று குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். போராட்ட களத்திலே வெற்றி பெற்று விட்டால் அவர்களினுடைய அறைகளிலே இருந்து கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா ராணுவங்களும் ஒரு எதிர்ப்படையை வெற்றி பெற்று விட்டால் சந்தோஷத்திலே கத்துவார்கள், கூச்சல் போடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய ரசூலுல்லாஹ்வுடைய ராணுவம் எப்படிப்பட்டது தெரியுமா? போராட்ட களத்திலும் குர்ஆனை ஓதுவார்கள். போராட்டத்திலே வெற்றி பெற்று விட்டால் தங்கள் அறைகளிலே இருந்து கொண்டு குர்ஆனை ஓதுவார்கள். நாம எங்க இபாதா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த குர்ஆனை எடுக்கும் பொழுதெல்லாம் அழுவார்களாம். அழுதுட்டு சொல்வாங்களாம், என்னுடைய குர்ஆனே உன்னை ஓதுவதை விட்டும் ஜிஹாத் என்னை தடுத்து விட்டதே. சுப்ஹானல்லாஹ். எப்படி? ஜிஹாதுக்கு போயிட்டேன், அதனால உன்னை ஓத முடியல. இப்பதான் ஜிஹாதுல இருந்து வந்தேன், உடனே நான் உன்னை தூக்குறேன். அந்த கொஞ்ச நேரம் ஜிஹாதுக்கு போன உடனே கையில குர்ஆன் இல்லை என்று சொன்ன உடனே காலித் இப்னு வலீத் அழுது கொண்டே சொல்வார்களாம், என்னுடைய குர்ஆனே உன்னை ஓதுவதை விட்டும் ஷாலூனா எங்களை திருப்பி விட்டது, எங்களை மாற்றி விட்டது, ஜிஹாத் எங்களை மாற்றி விட்டது. ஜிஹாதிற்கு சென்றதினால் உன்னை ஓத முடியவில்லை. எங்கே என்னுடைய சமூகம் அந்த இபாதத்திலே? அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் வாக்கு தருகிறான், நீங்கள் மூமின்களாக இருந்தால் ஷிர்க் கலக்காத மூமின்களை கொண்டு வாருங்கள். கலக்காத மூமின்களை கொண்டு வந்தால் மாத்திரம் போதாது, இபாதத்திலே நீங்கள் முழுமையாக இருந்தால், இபாதத்திலே நீங்கள் பரிபூர்ணமாக இருந்தால், இபாதத்தினுடைய விஷயத்திலே நீங்கள் முழுமையானவர்களாக இருந்தால், லயஸ்தக்லிஃபன்னஹும் அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை தருவான். கமா யஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ள அபூபக்கருக்கும் உமருக்கும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹும் வரலாம் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்ததை போன்று அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை தருவான். இது இரண்டாவது ஷரத். மூணாவது அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தினுடைய வெற்றிக்கு அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த் அவர்களுக்கு நாம் ஆட்சியை கொடுத்தால், அவர்களுக்கு நாம் ஆட்சியை கொடுக்க நாடுகிறோம், கொடுத்தால் அகாமுஸ்ஸலாஹ் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இன்னைக்கு என் சமூகத்துக்கு ஃபஜ்ர் தொழுகையே கிடையாது. என்ன அல்லாஹ் சொல்றான்? அல்லதீன இம்ம மூணாவது ஷரத். முதல் விஷயம், நீங்கள் மூமினாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வான். இரண்டாவது, நீங்கள் ஈமான் கொண்டு நீங்கள் இபாதா செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை தருவான், முன்னுள்ள சமூகத்துக்கு ஆட்சி கொடுத்தது போன்று. மூன்றாவது, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தால் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். சொல்லுங்க பாப்போம், 5 வக்து தொழுகையை இமாம் ஜமாத்தோடு, குறிப்பா அந்த இமாம் ஜமாத்தை தவற விட்டதே கிடையாது, நான் தொழுக விஷயத்துல 100ங்க என்று யாராச்சும் சொல்ல முடியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, ஒட்டுமொத்த உலமாக்களும் சொல்கிறார்கள், மன் ஸல்ல சுப்ஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ யார் சுப்ஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவார்களோ
அவர்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலனாக அல்லாஹ் மாறிவிடுவான். ஒரு மனிதன் சுபஹ தொழுதால் அவனை அல்லாஹ் பாதுகாக்குகிறான் என்று சொன்னால், என் சமூகம் ஜும்மாவிற்கு வருவதை போன்று அனைத்து முஸ்லிம்களும் இன்றைக்கு சுபஹ தொழுதால் இன்றைக்கு அல்லாஹ் உங்கள் கரத்திலே ஆட்சியை தருவான். பலஸ்தீனில செய்தி நான் ரொம்ப இடத்துல சொல்றது, பலஸ்தீன்ல இருந்து வெளியே வருவா, இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல இருந்து சியோனிச பெண் அதிகாரி, சியோனிச பெண் அமைச்சர் இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல இருந்து வெளியே வரும் பொழுது ஒரு பலஸ்தீன் இளைஞன், செய்தி சேகரிக்கக்கூடிய இளைஞன் அந்த பெண்மணிட்ட கேட்பான், இஸ்ரேல் நாட்டினுடைய சியோனிச அமைச்சரே, முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள், இறுதி காலகட்டத்திலே உங்களை எல்லாம் கொல்லுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள், உங்கள் கழுத்துகள் வெட்டப்படும், உங்கள் வீடுகள் சூறையாடப்படும், இஸ்ரேல் என்ற தேசம் உலக வரைபடத்திலிருந்து எடுக்கப்படும், உங்கள் பெண்மணிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று அவர்கள் தூதர் முகமது நபி சொன்னதா அவங்க நம்புறாங்களே, இதை நீங்க நம்புறீங்களா? இத நீங்க நம்புறீங்களா? அந்த பெண் சொல்வாள், ஆம் நான் நம்புறேன், நான் நம்புகிறேன். ஒரு காலம் வரும், முஸ்லிம்கள் இஸ்ரேல் என்ற தேசத்தை ஆக்கிரமிப்பார்கள், உலக வரைபடத்திலிருந்து எடுக்கப்படும், எங்கள் ஆண்கள் கொல்லப்படுவார்கள், எங்கள் குழந்தைகள் கைது செய்யப்படுவார்கள், பெண்கள் நாங்கள் அடிமையாக்கப்படுவோம். அதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் இல்லை, அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் இல்லை. அந்த பெண் அந்த இளைஞனுக்கு ஆச்சரியம், எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றீங்க, எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றீங்க? உடனே அந்த பெண் சொல்வாள், என் முஸ்லிம் சமூகமே அறிந்து கொள், இன்றைக்கு எதற்காக வேண்டியோ போராடுகிறாய் வெற்றி என்று ஒரு யூதன் விளங்கி வைத்திருக்கிறான், ஒரு குஃபார் விளங்கி வைத்திருக்கிறான், உன்னை எதிர்க்கக்கூடிய அதுவல்லாஹ் அல்லாஹ் உன்னுடைய எதிரி விளங்கி வைத்திருக்கிறான். அந்த பெண் சொல்வாள், எப்படி ஜும்மாவிற்கு இன்றைக்கு முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்களோ அதே போன்று என்றைக்கு முஸ்லிம்கள் ஃபஜ்ர் தொழுவதற்கு சுபஹ் தொழுவதற்கு பள்ளிவாசலுக்கு கூட்டம் கூட்டமாக வருவார்களோ அன்றைக்கு வேண்டுமானால் அந்த நாள் நடைபெறலாம். அந்த பெண் அடுத்து ஒரு ஹதீஸ சொல்வாள், அதுதான் பெரிய விஷயம். இதுவும் அவங்க தூதர் சொன்னதுதான். மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். அவங்க தூதர் சொல்றாங்க, இமாம் முஸ்லிம் பதிவு செய்றாங்க, எப்படி உங்கள ஒரு மனிதர் சுபஹ் தொழுது விட்டால் அவரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று அந்த தூதர் சொல்லி இருக்கிறார். என்றைக்கு முஸ்லிம் சமூகம் ஜும்மாவுக்கு வருவதை போன்று ஃபஜ்ர் தொழுகையை பேணுவார்களோ அன்றைக்கு வேண்டுமானால் இஸ்ரேல் என்ற நாடு இல்லாமல் ஆக்கப்படலாம், அன்றைக்கு வேண்டுமானால் முஸ்லிம்களிடத்திலே எங்களினுடைய கரங்கள் ஒப்படைக்கப்படலாம். அல்லாஹ் சொல்றான், இகாமஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இன்றைக்கு எங்க போச்சு இந்த தொழுகை? சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு தொழுகை எல்லாம் ஒரு சாதாரண விஷயம். என்னது, இன்றைக்கு தொழுகை தவறி போனதெல்லாம் ஏதோ ஒரு 5-10 ரூபா துளைக்கிற மாதிரி, ஏதோ காலில் போடக்கூடிய செருப்பை துளைக்கிறதுக்கு கூட நாங்க வருத்தப்படுவோம். காலில் கிடக்கக்கூடிய ஒரு கையில பாக்கெட் இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபா துளைஞ்சு போச்சுன்னா அதை பத்தி நாங்க நினைப்போம், அதை நினைச்சு நாங்க சிந்திப்போம், அதை துளைஞ்சதுக்காக வேண்டி தேடுவோம். யாராச்சும் ஒரு மனிதர் இன்றைய இமாம் ஜமாத்தை விட்டுட்டனே, இன்றைக்கு கொஞ்சம் தூங்கிட்டனே, இன்றைக்கு வக்தில தொழ முடியலையே என்று என்றைக்காவது வக்து தவறும் பொழுது நாம் வருத்தப்பட்டு இருக்கிறோமா? இதுதான் நம்முடைய இபாதா. அன்பார்ந்த சகோதரரை குறிப்பாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், உங்களிலே யார் சுபுஹ் தொழுக மறுப்பார்களோ, மற்ற ஹதீஸில் எல்லாம் ஆயத்துல் முனாஃபிக், முனாஃபிக்கினுடைய அடையாளம். ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? பேசினால் பொய் பேசுவான், அவன் முனாஃபிக் அல்ல, முனாஃபிக்கினுடைய தன்மை அவனிடத்திலே இருக்கிறது. வாக்குறுதிக்கு மாறு செய்வான், அவன் முனாஃபிக் அல்ல, முனாஃபிக்கினுடைய தன்மை இருக்கிறது. 3 தன்மை நிரப்பமாக இருந்தால்தான் முனாஃபிக். ஒரு மனிதன் பொய் பேசுவதனால் அவன் முனாஃபிக்காக ஆக மாட்டான், முனாஃபிக்கினுடைய தன்மை இருக்கிறது. இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? இன்ன அஸ்கல், நிச்சயமாக சுபுஹ் தொழுவது மிக கடினமாக இருக்கும் முனாஃபிக்கினாக இருந்தாலே தவிர. ஒரு மனுஷனுக்கு சுபுஹ் தொழுவது கஷ்டமா இருந்தால், ஒரு மனுஷனுக்கு சுபுஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு வருவது கஷ்டமா இருந்தால் அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான், நான் முனாஃபிக், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனக்கு சுபுஹ் தொழுவது கஷ்டமாக இருந்தால் நான் முனாஃபிக், உங்களுக்கு சுபுஹ் தொழுவது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் முனாஃபிக். ஏன்? அந்த ஹதீஸ்ல சொன்னது முனாஃபிக்கின் அடையாளம் அல்ல, முனாஃபிக்கா இல்லையா என்ற தேர்வு இந்த ஹதீஸ். இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதனுடைய காலத்திலே ஃபஜ்ர் தொழுதுட்டு திரும்பி உட்காருவோம்,
யாரெல்லாம் முனாஃபிக் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் காட்டினார்களோ அவங்கள தவிர எல்லாரும் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்திருப்போம், முனாஃபிக்கீன்கள் மாத்திரம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்திருக்க மாட்டோம். பண்பார்ந்த இஸ்லாமிய சமூகம் அதான் அல்லாஹ் சொல்றான், வஅதல்லாஹ் அல்லதீன இம்மக்கன்னாஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்க தயாராக இருக்கிறான். அப்படி ஆட்சியை கொடுத்தால் இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வ ஈதாஇஸ் ஸகா, ஜகாத்தை கொடுப்பார்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்வான், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இந்த தன்மை உங்களிடத்திலே இருந்தால், இந்த தன்மைக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறிவிட்டால் அல்லாஹ் உங்களுடைய கரத்திலே ஆட்சியை கொடுக்க தயாராக இருக்கிறான். இன்றைக்கு எங்கே நன்மையை ஏவக்கூடிய கூட்டம்? இன்றைக்கு அப்படி மாற்றமாக இருக்கிறோம். கண்களுக்கு முன்னால் ஷிர்க் நடந்து கொண்டிருக்கிறது, கண்களுக்கு முன்னால் அசிங்கம் நடந்து கொண்டிருக்கிறது, கண்களுக்கு முன்னால் நரகத்தை நோக்கி ஒரு இளைஞன் பயணித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு பெண்மணி பயணித்துக் கொண்டிருக்கிறாள். என்றைக்காவது உரித்திருக்கிறதா, இதோ இவன் மரணித்து விட்டானே, இப்போது இவன் நரகத்திற்கு சென்றிருப்பானே, இவனிடத்தில் நான் இஸ்லாத்தை சொல்லி இருந்திருக்கலாமே என்று என்றைக்காவது ஒரு குஃபாரினுடைய ஜனாசையோ அல்லது இன்றைக்கு முஸ்லிம் என்ற பெயரிலே இன்றைக்கு இணை வைத்துக் கொண்டு மரணித்துக் கொண்டிருக்கிறார்களே, முஸ்லிம் என்ற பெயரிலே இணை வைத்துக் கொண்டு எங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறார்களே, முஸ்லிம் என்ற பெயரிலே இணை வைத்துக் கொண்டு எங்கள் பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை நினைத்து நாங்கள் என்றைக்காவது வருத்தப்பட்டிருக்கிறோமா? இவர்கள் தவறு செய்கிறார்களே, அந்த தவறை நாங்கள் சுட்டி காட்டி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்களிடத்தில் வந்த முதல் அழிவுக்கு உண்டான காரணம், பனி இஸ்ரவேலர்கள் அழிக்கப்பட்டார்களேயானால், பனி இஸ்ரவேலர்கள் அழிந்து சென்றதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடத்திலே தோன்றிய முதல் குழப்பம் என்ன தெரியுமா? அவர்கள் நன்மையை ஏவ மறுத்து விட்டார்கள், தீமையை தடுக்க மறுத்து விட்டார்கள். என்றைக்கு இந்த சமூகம் நன்மையை ஏவ மறுக்குமோ, தீமையை தடுப்பதற்கு மறுக்குமோ, அல்லாஹ்வுடைய பூமியில் அல்லாஹ்வுக்கு நிகராக இணை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த இணை வைப்பை தடுப்பதற்கு என்றைக்கு இந்த முஸ்லிம்கள் முயற்சி செய்ய மாட்டார்களோ, அதற்காக வேண்டி என்றைக்கு இந்த முஸ்லிம்கள் பாடுபட மாட்டார்களோ, அல்லாஹ் இந்த சமூகத்தை அழித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், நன்மையை ஏவுபவர்களுக்கும் தீமை செய்பவர்களுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு கப்பலை போன்று, ஒரு கப்பலை போன்று. கீழே தீமை செய்பவர்கள், உதாரணத்திற்கு 2 மாடி கப்பல், மேல ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், கீழே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இப்ப கீழ் உள்ளவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டுமானால் மேல வந்தாதான் குடிக்க முடியும். கீழே உள்ளவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டுமானால் மேல் மாடிக்கு வந்தாதான் குடிக்க முடியும். இப்ப அவங்க யோசிக்கிறாங்க, எதுக்கு மேல போய்கிட்டு நம்ம போய் தண்ணீர் குடிக்கணும்? ஆத்துக்கு கீழே, கடலுக்கு கீழே எவ்வளவு தண்ணி ஓடுது, கப்பல்லையே ஒரு கீழே ஒரு ஓட்டையை போட்டுட்டா என்ன என்று அவர்கள் யோசிக்கும் பொழுது, அவர்கள் ஓட்டை போடும் பொழுது மேலே உள்ளவர்கள் தடுக்காவிட்டால் சாகுவது கீழே உள்ளவர்கள் மாத்திரமல்ல, மேலே உள்ளவர்கள் தான். உங்கள் வீட்டிலே ஒருவர் இணை வைத்துக் கொண்டிருந்தால் அதை நீங்கள் தடுக்காவிட்டால், உங்கள் சமூகத்திலே ஒருவர் இணை வைத்துக் கொண்டிருந்தால் அதை நீங்கள் தடுக்காவிட்டால், உங்கள் நாட்டிலே ஒருவர் இணை வைத்துக் கொண்டிருந்தால் அதை நீங்கள் தடுக்காவிட்டால், அல்லாஹ் அந்த இணை வைப்பின் காரணமாக அதாவை இறக்க நாடினால் அந்த இணை வைப்பவருக்கு மாத்திரமல்ல அதாவை இறக்க மாட்டான், அதை பார்த்து கொண்டு அவரோடு பழகி கொண்டிருந்த நமக்கும் சேர்த்துதான் அல்லாஹ் அதாவை இறக்குவான். அதான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்களுக்கு நாம் ஆட்சியை கொடுத்தால், அதிகாரத்தை கொடுத்தால், அவர்களை நாம் அவர்களை ஆட்சி செய்வதற்கு நாம் அனுமதி கொடுத்தால் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இன்றைக்கு என் சமூகம் தீமையை ஏவிக் கொண்டிருக்கிறது, நன்மையை தடுத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ முஸ்லிம்களினுடைய பெயரினால் பார்க்கிறோமா இல்லையா? தங்களை முஸ்லிம் என்று சொல்வார்கள், நாங்களும் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்வார்கள், தாங்களும் உலமாக்கள் என்று சொல்வார்கள். தௌஹீது சகோதரர்கள் ஏதாவது நன்மையை ஏவினால் அந்த நன்மையை தடுப்பவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நன்மையை தடுப்பார்கள் என்று சொல்லவில்லை, நன்மையை ஏவ மாட்டார்கள் என்று சொன்னார்கள். நன்மையை ஏவாமல் இருந்தாலே இந்த தண்டனை என்று சொன்னார், நன்மையை தடுத்தால் சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமிய நாடுகளை பாருங்கள், எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் சிலை வணக்கத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ இஸ்லாமிய நாடுகளிலே சிலை வணக்கத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ இஸ்லாமிய நாடுகளிலே சிலை வணக்கத்திற்காக வேண்டிய இடங்கள் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியாவை தவிர உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இன்றைக்கு ஷிர்க்குக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய உதவியை எடுத்துக்கொண்டார். பண்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு தீமை நடக்கும் பொழுது, தீமை என்று சொன்னால் என்ன? தீமையிலேயே மிகப்பெரிய தீமை இமாம் குர்துபி பதிவு செய்வார்கள், ஷிர்க் செய்து கொண்டிருப்பதுதான். நன்மையிலேயே மிகப்பெரிய நன்மை தௌஹீதை ஏவுவதுதான்.
தீமையை தடுப்பதிலேயே மிகப்பெரிய தடுப்பு ஷிர்க்கை தடுப்பதுதான். உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் தவறு செய்தால் அதை நீங்கள் கையை கொண்டு தடுக்காவிட்டால் அல்லது உங்கள் நாவை கொண்டு தடுக்காவிட்டால் அல்லாஹ் உங்களினுடைய உதவியை எடுத்து விடுவான். அதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வீர்கள், அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பண்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பு. அன்றைய சஹாபாக்கள் அவர்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றார்களேயானால், ரோமை வெற்றி பெற்றார்களேயானால், பிலஸ்தீனை வெற்றி பெற்றார்களேயானால், ஈரானை வெற்றி பெற்றார்களேயானால் அவர்களுடைய ஆயுதங்களை கொண்டு வெற்றி பெறவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகமாக ஒரு வார்த்தை தன்னுடைய படைகளை பார்த்து பேசுவார்கள். என்னுடைய படையினுடைய ராணுவ வீரர்களே, என்னுடைய படையினுடைய ராணுவ வீரர்களே, இன்னக்கும் லா தஅலிபூன அதுவக்கும் பிஅததின் வலா உத்தா, உங்களினுடைய எண்ணிக்கையை கொண்டு நீங்கள் உலகத்திலே வெற்றி பெற முடியாது. ஒவ்வொரு மட்டமும் ராணுவத்தை அனுப்பும் பொழுது உமர் பேசக்கூடிய வார்த்தை தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு, என்னுடைய ராணுவ வீரர்களே, நபியினுடைய வீரர்களே, இஸ்லாத்தின் வீரர்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்களினுடைய எண்ணிக்கையை கொண்டு எதிரியை நீங்கள் வெற்றி பெற முடியாது. வலா உத்தா, உங்களினுடைய அந்த முயற்சியை கொண்டு உங்களுடைய திட்டங்களை கொண்டு நீங்கள் எதிரியை வெற்றி பெற முடியாது. வலாக்கின் என்றாலும் தஅலிபூனஹும், நீங்கள் அவர்களை மிகைக்க முடியுமேயானால், நீங்கள் அவர்களை வெற்றி பெற முடியுமேயானால் பிஹாதத்தீன், இந்த இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விதத்தில் தான், ஈமான் என்பதை பின்பற்றக்கூடிய விதத்தில் தான், இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய விதத்தில் தான் நீங்கள் அவர்களை வெற்றி பெற முடியும். ஃபைதஸ்தவைத்தும், நீங்கள் சமமாக ஆனால், அன்தும் அவர்களும் நீங்களும் பாவமான விஷயத்திலே, அவர்களும் பாவம் செய்கிறார்கள், நீங்களும் பாவம் செய்கிறீர்கள், அவர்களும் தாடியை சிரைக்கிறார்கள், இவர்களும் தாடியை சிரைக்கிறார்கள், அவர்களும் அசிங்கத்தை பார்க்கிறார்கள், இங்கும் ஒரு சமூகம் அசிங்கத்தை பார்க்கிறது, அவர்களும் அல்லாஹ்வை வணங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இங்கும் ஒரு சமூகம் அல்லாஹ்வை ஏற்று வணங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உமர் சொல்கிறார்கள், நீங்களும் அவர்களும் பாவத்திலே சமமாக ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து விடுவான். நஹனு கௌமுன், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பலஸ்தீனை மீட்கும் பொழுது, பைத்துல் முகத்தஸை மீட்கும் பொழுது சொன்ன வார்த்தை, நஹனு கௌமுன், நாம் ஒரு கூட்டத்தார்கள், அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம் வ பில் ஈமான், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்தான் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த யூதர்களை வெற்றி பெற செய்து, அல்லாஹ் இந்த கிறிஸ்தவர்களை வெற்றி பெற செய்து இந்த பைத்துல் முகத்தஸை மீட்க வைத்தானேயானால், அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை ஈமானை பின்பற்றியதினால் நாம் வெற்றி பெற்றோம். ஃபைதபுத்தவைனா, அந்த இஸ்லாத்திற்கு மாற்றமாக, அந்த இஸ்லாமிய ஈமானுக்கு மாற்றமாக, நபியினுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நாம் போராடி இருந்தால் நாம் கேவலப்படுத்தப்பட்டிருப்போம். பண்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய வெற்றியை அல்லாஹ் ஈமானிலே வைத்திருக்கிறான். சஹாபாக்கள் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தார்கள், ஈமானிலே நிரப்பமாக இருந்தார்கள், இபாதத்திலே நிரப்பமாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய அன்பிலே நிரப்பமாக இருந்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் அர்ப்பணிக்க, தான் பெத்தெடுத்த தாயை கூட அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் நீங்களும் நானும் ஆகிவிட்டால் உலகத்திலே ஆயுத வளத்தை பெருக்க வேண்டாம், உலகத்திலே ஆள் வளத்தை பெருக்க வேண்டாம், உலகத்திலே பொருளாதாரத்தை பெருக்க வேண்டாம். எப்படி அல்லாஹ் அந்த பதிலிலே உதவி செய்தானோ அதே போன்று இன்றைக்கும் அல்லாஹ் உதவி செய்ய தயாராக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூனு அன்சார் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்பவர்களாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். வாதாமா, இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக மாறிக்கொள்ளுங்கள். யன்சுருக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றினால், நபியினுடைய மார்க்கத்தை பின்பற்றினால், அதற்காக வேண்டி வாழ்ந்தால், அதையே லட்சியமாக கொண்டால், அதையே உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டால், அதற்காக வேண்டியே வாழ்ந்து அதற்காக வேண்டிய சாக நீங்கள் தயாராக விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்வான், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்ய மறுத்துவிட்டால், நீங்கள் உங்கள் நிலைமையை மாற்ற மறுத்துவிட்டால், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், எந்த ஒரு சமூகத்தும் தங்களை சீர்படுத்தாதவரை, எந்த ஒரு சமூகமும் தங்களை ஒழுக்கத்திலே, தங்களுடைய ஈமானிலே, தங்களுடைய இபாதத்திலே தங்களை ஒழுங்குபடுத்தாதவரை அல்லாஹ் அந்த சமூகத்தினுடைய நிலைமையை மாற்ற மாட்டான். அப்ப அல்லாஹ் மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறான், அல்லாஹ் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான். காரணம், நபிக்கு உதவி அதே அல்லாஹுதான், உமருக்கு உதவி அதே அல்லாஹுதான், அபூபக்கருக்கு உதவி அதே அல்லாஹுதான், இன்றைக்கும் அல்லாஹுவாக இருக்கிறான். பிரச்சனை என்ன? அந்த சஹாபா
சஹாபாக்களை போன்ற ஈமானிலே அமல்களிலே நாம் முழுமையாக அடைந்து விட்டால் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்வான், நீங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்ற மறுத்துவிட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்ய மறுத்துவிட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டால் நாங்கள் அப்படித்தான் இருப்போம். பேசுவோம் இஸ்லாம் என்று, கேட்போம் இஸ்லாம் என்று, எழுதுவோம் இஸ்லாம் என்று, விவாதிப்போம் இஸ்லாம் என்று, எங்கள் வாழ்க்கையிலே இஸ்லாத்தை கொண்டு வர மாட்டோம், எங்கள் இபாதத்திலே இஸ்லாத்தை கொண்டு வர மாட்டோம், எங்கள் அன்பிலே இஸ்லாத்தை கொண்டு வர மாட்டோம் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறிழைப்பீர்களேயானால் உங்களை போக்கிவிட்ட அல்லாஹ் மற்றொரு சமூகத்தை கொண்டு வருவான். அல்லாஹ் உங்களை வைத்துதான் அவனுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்ற அல்லாஹ்விற்கு நிபந்தனை அல்ல. உங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எந்த சிறப்பும் அல்ல, உங்களை கொண்டு அல்லாஹ்விற்கு எந்த சிறப்பும் அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டுதான் உங்களுக்கு சிறப்பு. உமர் சொன்னார்களா இல்லையா, இஸ்லாத்தை நான் பின்பற்றினேன், அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்தான், இபாதத்தை நான் பின்பற்றினேன், ஈமானிலே முழுமையாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு இந்த பைத்துல் முகத்தஸை வெற்றியாக தந்தான். அதற்கு மாற்றமாக நடந்திருந்தால் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி இருப்பான். அதே போன்று அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்ற மறுத்துவிட்டு சுயநலத்தின் அடிப்படையில், உலக இன்பத்தின் அடிப்படையில் அல்லாஹ் என்று பேசிவிட்டு வாழ்க்கையில் கொண்டு வராவிட்டால், இபாதத்திலே பொடும்போக்காக இருந்தால், இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய பொருளாதாரம், கல்வி, ஆயுத பலம், ஆள் பலம், இதையே நீங்கள் பேசிக்கொண்டு திரிவீர்களேயானால் உங்களை அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ் அழித்து வந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மற்றொரு சமூகத்தை உருவாக்குவான். உங்கள் இடத்திலே மீண்டும் ஒரு சமூகம் வருவார்கள். அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர யாரின் மீதும் அவர்களுடைய அச்சம் இருக்காது. அல்லாஹ்வுடைய இபாதத்திலே உங்களை விட சிறப்பானவர்களாக இருப்பார்கள். நீங்கள் இந்த உலகத்திலும் குஃபார்கள் கரத்தினால் கேவலப்படுவீர்கள், நாளைக்கு மறுமையிலும் கேவலப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறார். பண்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த உலகத்தினுடைய வெற்றியை தேடுவோம். இந்த உலகம் சொல்லக்கூடிய காரணங்களை தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கை வைப்போம். அல்லாஹ் சொல்கிறான், வாக்கு தருபவன் அல்லாஹ். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். ஒருபொழுதும் அல்லாஹ் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான், வாக்குகளை மறுக்க மாட்டான். அந்த அல்லாஹ் வாக்கு தருகிறான். நீங்கள் இந்த அடிப்படையில் வாழுங்கள், உங்களுக்கு வெற்றியை தர தயாராக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் வாழும் காலத்திலேயே வெற்றி பெற்ற மார்க்கமாக, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் மிகைக்கக்கூடிய மார்க்கமாக நம்முடைய கண்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் அதை நிலைநாட்ட வேண்டும். அந்த வெற்றிக்கு பாடுபடக்கூடிய நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும். ஹாதா மா இந்தி வல்லில் முஹிந்தல்லாஹ் குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தஅஃபு அன்னி வஅன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.